தலைப்புல நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகும், நம்முடைய பரலோக தகப்பனுடைய மகிமையாகும் நம் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கான ஆதார வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதன் 5வது அதிகாரம், எபிரேயர் 5வது அதிகாரம் 12 - 14 வரை. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கு. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, யாருக்கு? உங்களுக்கா? எங்களுக்கு. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு, என்னுடைய ஊழியத்தினுடைய காரியங்கள் தெரியுமா, என்னுடைய கிறிஸ்தவ அனுபவம் தெரியுமா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எத்தனை வருஷம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசா சொல்லவே, இந்த வசனத்துக்கு அப்புறம் சொல்லவே கூடாது இல்லையா? 30 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, 50 வருஷம் நாங்க பரம்பரை கிறிஸ்தவர்கள் அப்படின்லாம் 50 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டணும் அப்படின்னா, அப்படியா? அப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் வா அப்படின்னு யோபு 38வது அதிகாரம் 39வது அதிகாரம் படிச்சு பாத்துக்கீங்களா? சோ அதுல கேள்வி கேட்பாரு, காற்றை அடக்கினவன் யார், நான் படைக்கும் போது எங்க இருந்த அப்படின்லாம் கேள்வி கேட்டாருன்னா நம்ம திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடும். சோ அப்ப காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. மறுபடியும் மூல உபதேசங்கள், இதெல்லாம் ஜெபம்ங்கிறதெல்லாம் என்னது? ரொம்ப அப்படியே வெளிப்படுத்தும் விசேஷம், அப்படியே திரள் கூட்டம் அப்படிங்கிறதா மூல உபதேசம், அடிப்படை ஃபண்டமெண்டல் சொல்றோம், அதான் பேசிக் கிளாஸ் சொல்றோம். சோ மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டிய இருக்குது. ஏனென்றால் நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி. முதல்ல பால் சாப்பிட்டதான் அதுக்கப்புறம் பலமான ஆகாரத்துக்குள்ள நம்ம போவோம் இல்லைங்களா? அப்ப பாலை நம்ம இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். பேசிக் கிளாஸஸ் அப்படிங்கிறது என்னது? பால் ஆகாரம். அடிக்கடி பிரதர் சொல்லுவாங்க இல்லையா, இது பால் ஆகாரம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ABCD ஆனா மாதிரி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்ப பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள், பலமான ஆகாரம் இதுதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு பாருங்க. சரி, பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான் என்று அந்த வசனம் போகுது. ஓகே, சோ இப்ப ஜெபம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு மூல உபதேசம்னு நம்ம சொன்னோம் சரியா? மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், இதெல்லாம் மூல உபதேசம். தேவன் ஒரே தேவன் அப்படிங்கறதெல்லாம் மூல உபதேசம், அடிப்படையான விஷயம். நம்ம பார்த்தோம் ஒரே தேவன் அப்படிங்கறதெல்லாம் இப்ப வந்த சத்தியமா? அது இப்ப 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு அல்லது 15ஆம் நூற்றாண்டுல வந்த சத்தியமா? அது பைபிள் எழுதப்பட்டப்ப இருந்த சத்தியம் தான். அதை நம்ம கொஞ்சம் மாற்றி நமக்கு பிரசங்கிக்கப்பட்டபடினாலே, மாற்றி நாம் புரிந்து கொண்டபடினாலே நமக்கு அது அதை டேக் டைவர்சன் அப்படி, இந்த வழியா போகாதீங்க இந்த வழியா போங்கன்னு சொல்லிட்டு திருப்பி விடுறோம். அவ்வளவுதான். பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்களை தான் நம்ம எடுத்து வச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப புதுசா ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சொல்லுவாங்க. புதுசா ஒண்ணு சொல்லல, பைபிள்ல ஏற்கனவே இருக்கிறது, எழுதி இருக்கிறத தப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டத சரியா இதுவா இருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்கிறதா நாங்க முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதே போலதான் இங்க. அப்ப இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விசேஷமான காரியம், சத்தியம். ஏதோ நேற்று இன்னைக்கு வந்தது, ஆனால் நமக்கு சேர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. நமக்கு 2025 வந்து சேரும். இது காலப்போக்கில் அப்படிதான் வரும் இல்லைங்களா? இப்ப நம்ம போன்ல எத்தனை G யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? 4G 5G 4G தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 3G அப்படிதான் நமக்கு தெரியும். ஆனா 8G போயிருச்சு. அமெரிக்கா ஐரோப்பாலாம் பாத்தீங்கன்னா 8G வந்துருச்சு. அவங்க 8G யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். வேற வழி கிடையாது.
சரிங்களா? அப்ப அட்வான்ஸா அவங்க இருக்கிறாங்க. அதே போலதான் இந்த சத்தியமும் கூட நமக்கு காலகட்டத்துல ஏற்ற காலகட்டத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அன்பான சகோதர சார், அதற்காக நம்ம காத்திருக்கணும், பொறுமையோடு ஜெபத்துல தரித்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அதே போலதான் இந்த ஜெபம் என்பதும் ஒரு மூல உபதேசம், அடிப்படையான ஒரு விசேஷமான ஒரு காரியம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஜெபம் பண்ணாதவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஜெபம் பண்றாங்க இல்லையா? ஒவ்வொரு மதத்துக்கும் ஜெபம் அப்படிங்கிறது இருக்குது. ஜெப முறைகள், வழிபாடுகள் வேறு வேறாக இருக்கும். ஆனால் ஜெபம், பிரேயர் அப்படின்னு சொன்ன உடனே எந்த மதம் விசேஷமான ஒரு மதமாக வருகிறது அப்படின்னு பார்த்தா நம்ம கிறிஸ்தவ மதம். ஜெபம் அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தையோ அல்லது ஜெபத்துக்கு உரியவர்களாக நம்ம யார அந்த உலகம் நினைக்கிறது அப்படின்னா கிறிஸ்தவத்தை தான். ஏன்னா மற்ற மதங்களிலே இல்லாத அளவுக்கு, மற்ற புற மதஸ்தர்கள் செய்யாத அளவுக்கு நம்ம இதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கிறிஸ்தவர்களுடைய பிரேயர் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஸ்பெஷலான ஒரு விசேஷமா இருக்குது. குறைஞ்சது நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? அதிகாலை ஜெபத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். 4 மணிக்கெல்லாம் சில பாஸ்டர்ஸ் தட்டி எழுப்பி விட்டுறாங்க. சரியா? தலையை சுட்டுட்டே உட்காந்துட்டு வேற வழி இல்லாம நம்ம ஆன்லைன் பிரேயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப அதிகாலை ஜெபத்துல இருந்து முழு இரவு ஜெபம்லாம் எங்கேயாவது நடக்குதா? இந்து மதத்துல ஒரே ஒரு நாள் முழு இரவு ஜெபம் நடத்துவாங்க. எந்த நாள் தெரியுமா? சிவராத்திரி இல்லையா? வைகுண்ட ஏகாதசி முடிச்சிருக்கும் அன்னைக்கு. கோயம்புத்தூர்ல ஈசா மையம்னா ஒரே ஆட்ட பாட்டமா இருக்கும். ஒரு நாள், வருடத்துக்கு ஒரு நாள். நம்ம மாசம் முழு இரவு ஜெபம், அதிகாலை ஜெபம், உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பா அமாவாசை ஜெபம்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அமாவாசைக்கும் ஜெபத்துக்கு என்ன சம்பந்தம்னு என்ன கேட்கக்கூடாது. ஆனா அமாவாசை ஜெபம் அப்படின்னு நம்ம வைத்துக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப தனி ஜெபம், குடும்ப ஜெபம், குழு ஜெபம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பண்ணிக்கிறோம். மாவட்டத்திற்காக ஜெபம், மாநிலத்திற்காக ஜெபம், தலைவர்களுக்காக ஜெபம் என்று நாம் அநேக விதமான ஜெபங்களை நம்ம ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறது பார்க்கிறோம். பிறப்பிலிருந்து இறப்பு வரை, சரியா? பிறப்பிலிருந்து இறப்பு வரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜெபம் அப்படிங்கிறது கிறிஸ்தவத்தினுடைய ஆணிவேராக இருக்கிறது. பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்ம பிறந்தா ஜெபம், செத்தாலும் ஜெபம் அப்படிங்கிறது கிறிஸ்தவத்துக்கே உரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது பாக்குறோம். நம்ம ஒரு பாட்டு கூட வந்தது, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத இல்லையா, அவனை அசால்ட்டா எண்ணி விடாத. பாடும்போது பாடுறா அப்படின்னு சொல்லி நம்ம சர்வத்தர் பாடுறாரு அப்படின்னு முட்டி போட்டு ஜெபித்தான்னா என்னது? முதுகு காட்டி ஓடிடுவ. நீ அவன் முட்டி போட்டு ஜெபித்தானா நீ முதுகு காட்டி ஓடிடுவ அப்படின்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கும். அப்ப முழங்கால் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இருக்கு. அதனாலதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆணி வேர் அல்லது அடிப்படை என்று எதை சொல்றோம்? ஜெபம் அப்படின்னு சொல்றோம். சரி, நம்ம நிறைய சொல்லலாம். இப்ப ஜெபம் அப்படின்னா முதல்ல என்ன, அதை நம்ம பார்க்கணும்ல. வாட் இஸ் பிரேயர்? ஜெபம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான, ரொம்ப எளிமையான ஒரு விளக்கமாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, ஜெபம் என்பது என்னது? தேவனோடு பேசுவது. என்னை படைத்த கடவுளோடு, படைத்தவரோடு நான் உறவாடுவது, தொடர்பு கொள்ளுதல். தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிடாம எப்பயுமே தொடர்போடு கனெக்ஷன்லே இருக்கிறது தான் அந்த ஜெபம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப படைத்தவரை தொடர்பு கொள்ளுதல் என்கிற ரொம்ப எளிமையான ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்கும். ஜெபம் அப்படிங்கிறது நிறைய நீங்க சொல்லலாம். சரியா? ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா இருக்குன்னா படைத்தவரை தொழுது கொள்ளுதல், படைத்தவரோடு தொடர்பில் வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது. இதுல இந்த தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிறதுல நிறைய நல்ல நன்றி செலுத்துதல் இருக்கும், துதி ஏறெடுத்தல் இருக்கும், கடைசியில ஸ்தோத்திரம் ஏறெடுத்தல் இருக்கும், விண்ணப்பங்கள் ஏறெடுத்தல், இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்து நமக்கு இருக்கும். அதை நம்ம போக போக நம்ம பார்க்கணும். நம்ம கிறிஸ்தவத்தினுடைய 2 கண்கள் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஜெபமும் வேத வாசிப்பும் கிறிஸ்தவத்தினுடைய 2 கண்கள் என்று நம்ம சொல்லுகிறது. ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வாசிப்பு அப்படிங்கிறது. அப்ப ஜெபம்ங்கிறது என்னது? நாம் தேவனோடு பேசுவது ஜெபம். கரெக்டா? நான் என்னை படைத்தவரோடு நான் பேசுகிறேன், தொடர்பு கொள்ளுதல்ங்கிறது ஜெபம். வேத வாசிப்புங்கிறது என்னது? அவர் நம்மோடு பேசுவது வேத வாசிப்பு. அவர் நம்மோடு பேசுவது வேத வாசிப்பு. இப்ப இந்த 2ல எது அதிகமா இருக்கணும்? 2மே கரெக்டா இருக்கணும். இல்ல, என் கேள்வியை சரியா புரிஞ்சுக்கணும்.
இந்த ரெண்டுல எது அதிகமா இருக்கணும்? அவர் நம்மோடு நான் தேவனோடு பேசுறது அதிகமா இருக்குமா, அவர் என்னோடு பேசுறத அதிகப்படுத்தணுமா? சொல்லல, ரெண்டு குரூப் அப்போ உடஞ்சிருச்சு. புரிஞ்சு விட்டா? நான் தேவனோடு பேசுகிறத அதிகப்படுத்தணுமா, அவர் என்னோடு பேசுகிறத நான் அதிகப்படுத்தணும்? ஏன் ஏன் நம்ம பேசுறது அவர் பேசுவார், நம்ம பேசுறது இது டெக்னிக்கா துணைக்கிறது. அலோன் நீங்க பேசினாதான் அங்கிருந்து அலோன் பதில் கம்யூனிகேஷன் சரிங்களா? சொல்லுங்க, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். எனக்கு வாழ்க்கையில எப்படி போறது என்ன பண்றது எதுவுமே தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்ல சொல்ல நான் கேட்டு அடி எடுத்து வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணுமா, இல்லது நான் பேச பேச அவர் எனக்கு எல்லா ஏற்பாடையும் அவர் செஞ்சு கொடுப்பாரு? முதல்ல என்ன அப்படின்னா, அவர் பேசுறத நம்ம கேட்கலாம். அவர் தான் பெரியவர், குடும்பத்துல அவர் தான் பெரியவர். அவர் சொல்லுவார், இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவர் சொல்ல சொல்ல நான் என்னுடைய வாழ்க்கையை நடைமுறை நான் என்ன பண்ணிக்கணும், அப்படியே மாத்திக்கணும். அவர் பேச பேச நான் கேட்கணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல என்ன நடக்குது? உல்டாவா இருக்கு. நம்ம தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கோம் அவர்கிட்ட. முழு இரவு ஜெபம் சொல்லிட்டு நம்ம தான் நிறைய அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவர் பேசுறத கேட்கவே மாட்டேங்கிறோம். அவர் பேசுறத கேட்க மாட்டேங்கிறோம். அவர் பேசுறது என்னது? வேத வசனங்களின் வழியா தான் பேசுவார். அவர் நேரடியா பேசுவாரா? வேத வசனங்களை திறந்து வச்சு வாஸ்தாதான் அவர் பேசுவார். நல்ல நல்ல பெரிய ஜிப்பா போட்டு மூடி வச்சிடுறது. மூடி வச்சுட்டு ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், எங்களோடு பேசும் அப்படின்னா எப்படி? ஜிப்பை திறந்து ஓபன் பண்ணி அந்த வாஸ்தாதான் அவர் என்னோடு பேசுவார் இல்லையா? அப்ப அவர் என்னோடு பேசுவதுதான் மிக முக்கியமே ஒழிய நான் அவரோடு பேசுவது மிக முக்கியம் அல்ல. ஏன்னா அவர் படைத்தவர், என்னுடைய தேவன், என்னுடைய தகப்பன். அவர் சொல்லுகிற காரியங்களை நான் கேட்கணும். எனக்கு தெரியாதது ஏகப்பட்டது இந்த உலகத்துல. அப்ப அவர் பேச பேச அவர் சொல்ல சொல்ல நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டுதான் நான் இருக்க வேண்டுமே ஒழிய நான் பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. சரிங்களா? இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்க நான் ஒரு 1 hour பேசுறேன், நீங்க ஒரு 1 hour. ஃபேமிலிலே ஒரு 10 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. அன்னைக்கு நாள் முடிஞ்சிச்சு அவருக்கு, என் ஃபேமிலிக்கே முடிஞ்சு போச்சு அவருக்கு. அப்புறம் எப்படி உலகத்துக்கு படைக்கிறது, படி இழக்கிறது? சரிங்களா? அப்ப அவர் பேசுகிறதை நாம கேட்கறதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இனிமேல் இதுவரை எப்படியோ இனிமேல் நம்ம அப்படி செய்ய வேண்டும். 2 கண்கள் அப்படின்னு பார்த்தோம். 2மே மிக முக்கியமானதுதான். ஐயா சொன்ன மாதிரி ஜெபமும் வேத வாசிப்பும் ரொம்ப ஒழுங்காக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் இதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு பட்டிமன்ற மாதிரி வச்சோம்னா, மிகவும் முக்கியமானது அப்படின்னா வேத வாசிப்பு. எனக்குன்னு அவர் எழுதி கொடுத்துட்டாரு. அப்ப நான் இந்த வேதத்தை வாசித்து பார்த்து இது தியானித்து ஆராய்ந்து அறிந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொள்வதற்காக தான் எனக்கு இது கொடுத்திருக்காரு. அதை விட்டுட்டு நான் பேச மாண்டவரே அவர் என்ன சொல்ற, ஏற்கனவே பேசி எழுதி வச்சாச்சுப்பா, அதை படியும்பார், மூடி வச்சு. சரியா? அப்ப இதைதான் நம்ம தெளிவா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. சரி, இப்ப அடுத்த கேள்வி என்னது? நான் ஜெபிக்கிறேன், வேத வாசிப்பு கொடுங்க, நான் ஜெபிக்கிறேன், அந்த ஜெபம் எல்லாம் உகந்ததாக இருக்கிறதா? என்னுடைய ஜெபங்கள் உகந்ததாக இருக்கிறதா? என்னுடைய ஜெபங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? என்னுடைய ஜெபங்கள் தேவ சந்நிதிக்கு போகிறதா? மேல பரலோகத்துக்கு போகுதா? அவர்கிட்ட போய் சேருதா? அப்படிங்கிறது. சரியா? எது பிரியமான ஜெபம், எது பிரியமற்ற ஜெபம், எது முறையான ஜெபம், எது முறையற்ற ஜெபம், இப்படி பல கேள்விகள் அதுல இருக்கு. என்னுடைய ஜெபம் உகந்த ஜெபமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வைக்கும். என்னுடைய ஜெபம் அவருக்கு பிரியமான ஜெபமா? என்னுடைய ஜெபம் முறையாக இருக்கிறதா அல்லது முறையற்று இருக்கிறதா? ஒழுங்கு. அடுத்து எனக்கு என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வருகிறதா? என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வருகிறதா வரவில்லையா? ரைட்டுங்களா? சோ அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. புலம்பல் 3வது அதிகாரம் 44வது வசனம். புலம்பல் 3:44. ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு
என்னுடைய ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீ. பாருங்க, புலம்பலின் ஆசிரியர் இப்படி சொல்றாருங்க, என்னுடைய ஜெபம் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி, பரலோகத்துக்குள்ளாக போக முடியாதபடி தேவன் என்ன பண்றாரா? மேகத்தை வச்சு மூடிக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல போல ஜெபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்படி தெரியுமா? இப்ப நம்ம இங்க ஏதாவது ஒரு கோயில்ல பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு விசேஷமான நாள் இல்லையா, நீங்க ஏதோ ஒரு கோயில்ல பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, பாட்டு சவுண்டு. உடனே என்ன பண்ணுவோம்? கொஞ்சோண்டு காட்டன் பஞ்சு வச்சு அப்படி காதை அடைச்சுக்குவோம். கரெக்டா? பஞ்சை வச்சு காதை அடைச்சுக்கிட்டு நம்ம போர் எழுத்து போத்தி தூங்குவோம்ல, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்டை குறைக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி தேவன் என்ன பண்றாரா, ஜெபம் உள்ளே வராதபடிக்கு ஒரு சில ஜெபிக்கிற ஜெபங்கள் உள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகத்தால தன்னை மூடிக்கொள்கிறார். பஞ்சை வச்சு காதை அடைச்சுக்கிறது போல நம்ம தேவன் மேகத்தை வைத்து மூடிக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பல்ல இருக்குது. புலம்பல்ல வாசிக்கிறோம் அன்பானவர்களே. அப்படி என்றால் தேவன் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறவர் அல்ல, எல்லா ஜெபமும் அவருக்கு பிரியமானது அல்ல, எல்லா ஜெபமும் உகந்த ஜெபங்கள் அல்ல. எது சரியானதோ, எது முறையானதோ, எது ஒழுங்கானதோ, எது அவர் சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறதோ அதை மட்டுமே அவர் கேட்கிறார். அப்ப இன்னைக்கு பாடத்துல எந்த ஜெபங்களை அவர் கேட்கிறார், என்னுடைய ஜெபங்கள் அவர் கேட்டு இருக்கிறாரா, ஏன் பதில் கிடைக்க மாட்டேங்குது என்கிற பல கேள்விகளுக்கான பதில நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? அப்ப மேகங்களை வைத்துக் கொண்டு அவர் மூடி இருக்கிறார் என்பதை நான் காதுல பஞ்சு வச்சு மூடிக்கிறதுக்கு அடைச்சுக்கிறதுக்கு உதாரணமா நான் சொல்றேன். சரிங்களா? பக்கத்து வீட்டுல சண்டை நடந்துகிட்டே இருக்குது, கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றேன்? நான் காது அடைச்சுக்கிறேன். இதுதான் தேவன் பண்றார். மேகத்தால் தன்னை மூடிக்கொள்ளுகிறார் என்றால் அப்ப அவரை பிரியப்படுத்தாத ஜெபங்கள் இந்த உலகத்திலே ஏராளம் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுடைய ஜெபங்கள் இப்படித்தான் இருக்கிறதாக நம்ம தொடர்ந்து தியானிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்ம கவனிக்கணும். அப்ப ஜெபம், என்னுடைய ஜெபம் மேல போகுதா, மேகத்தை தாண்டி மேலே அவரிடம் திரு சமூகத்துக்கு போகிறதா என்பதை நம்ம நிதானிக்கணும். ஒண்ணும் இல்ல, நம்ம பையன் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கான். திருச்சியில ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். மாசம் ஃபீஸ் கட்டணும். இங்க இருந்து சென்னையில இருந்து மணி ஆர்டர் அனுப்புறோம், அது கூகுள் பே அனுப்புறோம். போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படின்னு விசாரிப்போம் இல்லைங்களா? இப்ப ஜிபே நமக்கு தெரியுது, உடனே தேங்க்ஸ் போடுறாங்க. அப்பெல்லாம் மணி ஆர்டர்னு ஒண்ணு இருந்தது. மணி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அனுப்புவோம், போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அனுப்புவோம். சேர்ந்துருச்சாப்பா, வரலையா, நான் பாட்டுக்கு மாசம் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன், 5000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு. பையன் போய் சேர்ந்துருதா இல்லையாங்கிறத நம்ம நிதானிக்க வேணாமா? பார்ப்போம், செக் பண்ணுவோம், வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுவோம் இல்லைங்களா? அது மாதிரிதான் என்னுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருச்சா, ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 30 நாள் நான் ஒர்க் பண்றேன் ஒரு கம்பெனில. 30வது நாள் கடைசியில எனக்கு சம்பளம் வரும்னு பார்த்தா சம்பளம் வரல. கேட்டா நீங்க ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளவு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். வந்தேங்க நானுங்க, பாருங்க கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கேங்க அப்படி. இல்லைங்க, உங்களுக்கு ஒரு பதிவும் இல்லை, உங்களுக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னா என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும். 30 நாள் ஹார்ட் ஒர்க், கஷ்டப்பட்டு உழைச்சேன். அந்த 30 நாள் முடிவில் எனக்கு சம்பளம் வரணும், வரல, பலன் வரல. அப்ப அதனாலதான், அது போலதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெபம் பண்றேன், எத்தனையோ தரம் ஜெபம் பண்ணியிருக்கேன் ஒரு குறிப்புக்காக. ஆனா எனக்கு பதில் வரல, பலன் வரல, சம்பளம் வரல. நான் என்ன செய்யறது? அப்படி என்றால் நான் அந்த உழைப்பை நான் செக் பண்ணி பார்க்கணும். நான் வந்ததுக்கான அடையாளங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம லெட்ஜர் வச்சு கையெழுத்து போட்டிருக்கோமா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா? பாருங்க, எவிடன்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயம் நம்ம பண்ணுவோம். இப்ப அது போலதான் நம்ம செக் பண்ண போறோம். சரிங்களா? நான் ஜெபித்திருக்கிறேன், ஆனால் பதில் வரல, நான் என்ன செய்வது அப்படின்னா அந்த ஜெபங்களை குறித்ததான காரியங்களை நம்ம நிதானிக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இதை தொடர்ந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெபத்தினுடைய வரலாறு எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஜெபத்தின் வரலாறு, ரைட்டா? முதல்ல இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? ஏதேன் தோட்டம் அப்படின்னு நம்ம ஒரு தோட்டத்துல மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அங்க ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. அங்க ஜெபம் இருந்ததா? ஏதேன் தோட்டத்துல ஆதாமோ ஏவாளோ ஜெபித்ததாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தா? ஜெபித்ததாக இல்ல. ஜெபம்ங்கிறது அங்க கிடையாது. ஏன் இல்ல? ஏதேன் தோட்டத்துல ஏன் ஜெபம் இல்ல? தேவனே பேசினார், கூடவே ஆள் இருந்தார்.
சரிங்களா? அவங்க யாரை நோக்கி ஜெபம் பண்ணணும் தேவையில்லை. ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கும் போது அங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஜெபிக்க தோணல, தேவைகள் இல்ல, எல்லாம் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருந்தது. யெகோவா ஈரேவாக இருந்து எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தார். அதனால அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாம இருந்தது, எந்த குறையும் இல்லை. சரியா? அப்படி குறை இருந்தாலும் நேரடியா வந்துட்டார். அனுதினமும் காலையில குளிர்ச்சியான வேலையில உலா போகிற கர்த்தர் பார்க்கணும். அப்ப டெய்லி வந்துருவாரு. இது இல்லையே அப்படின்னா நாளைக்கு காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சோன்னா அவர்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்ப அதற்குன்னு ஜெபம், உபவாச ஜெபமோ தனி ஜெபமோ குடும்ப ஜெபமோ அவர்கள் இருவரும் ஜெபித்ததாக நமக்கு இல்ல, தேவையில்லை. ஜெபம் அங்கே தேவையில்லை, தேவைப்படவில்லை. நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளையும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. சரியா? இது ஏதேன் தோட்டம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் யாராவது ஜெபித்திருக்கிறார்களா? நோவா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நோவாவுடைய வாழ்க்கையில ஜெபம் கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யாராவது ஜெபம் பண்ணாங்களா அப்படின்னா இல்ல. பலி செலுத்தி இருக்கிறார்கள், பலி செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஜெபித்ததாக அங்க கிடையாது. ஏன் ஜெபிக்கல? அங்கும் ஏதேன் தோட்டத்தை போல தேவன் அவர்களோடு உறவாடினார். வந்தது யாரு? ஆபிரகாம், நோவா, ஈசாக்கு, யாக்கோபு கூட வந்தது யாருங்க? சத்தமா சொல்லுங்க. வந்தது இயேசு கிறிஸ்து. ஆனால் இயேசுவாக கிறிஸ்துவாக வந்தாரா? இல்ல. அப்ப தூதனானவர் என்கிற பெயர்ல விசேஷமான ஒரு நபராக வந்தார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப ஏற்கனவே பரலோகம் இறங்கி வந்துருச்சு. ஆபிரகாமுக்கு இருந்தது ஒரே குறை தான், பிள்ளை இல்லைங்கிறது. அது சொல்லியாச்சு. அப்ப அங்க தேவை இல்லை. பலி செலுத்தப்பட்டு துதி ஏறெடுக்கப்பட்டது, அவ்வளவுதானே ஒழிய அங்கு ஜெபங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்ல. ஆனால் ஜெபத்துக்கு அடிப்படையான ஒரு குணத்தை அங்கிருந்து அவங்கள்ட்ட இருந்து நமக்கு காமிச்சு வர்றது. அங்க ஆபிரகாம், நோவா, ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லையே ஒழிய ஜெபத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயத்த அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நமக்கு அப்படியே காட்டிட்டு வர்றாரு. என்ன ஜெபத்துக்கு அடிப்படையான ஒரு குணம் என்னது? ஃபெய்த், விசுவாசம். கரெக்டா? ஜெபத்துக்கு மிக மிக அடிப்படையான ஒரு காரியம் முழங்காலோ தனி அறையோ இதெல்லாம் கிடையாது. என்னது? ஜெபம், விசுவாசம். நான் ஜெபிக்க வேண்டும், அப்பாட்ட ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு அந்த எண்ணம் வந்தாலே அப்பா கேட்பாரு, எனக்கு பதில் தருவாருங்கிற விசுவாசம் இல்லையா? அப்ப ஜெபத்தின் அடிப்படை விசுவாசம். அந்த விசுவாசத்தை அவர்களிடமிருந்து நமக்கு காட்டிக்கிட்டே வர்றார். நோவா, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். கரெக்டுங்களா? ஜெபம்ங்கிறது பெருசா கொண்டு வர போறாரு. அதுக்கு முன்னாடி பாருங்க, அந்த அடிப்படையான சில காரியங்களை எல்லாம் நமக்கு அப்படியே மனுக்குலத்துக்கு கற்றுக்கொண்டு வருகிறார் நம்முடைய தேவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அடுத்து எப்ப ஜெபம்ங்கிறது ஆரம்பிக்குது அப்படின்னா மனிதர்கள், சில மனிதர்களுடைய அழுகுறலை அவர் கேட்கிறார். அடுத்த ஸ்டெப், ஏதேன் தோட்டத்துல ஜெபம் கிடையாது. அடுத்து முற்பிதாக்கள் ஜெபம் கிடையாது. ஆனால் ஜெபத்துக்கு அடிப்படையான விசுவாசம் என்கிற கேரக்டர் அவங்களுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. அதை நமக்கு பாடமா வச்சிருக்காரு. அடுத்து மூணாவது, சில மனிதர்களுடைய அழுகுறலை அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். சரியா? அழுகுறலை கேட்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டது. ஆகார், ஆதியாகமம் 4:10 உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நீங்க ஆபேலுடைய ரத்தம். அடுத்து ஆகாருடைய அழுகுறலை கேட்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுடைய அழுகுறலை கேட்கிறார். சரியா? ஆகாருடைய அழுகுறல், ஆபேலுடைய ரத்தத்தின் அழுகுறல், இஸ்ரேல் ஜனங்களுடைய அழுகுறலை கேட்டு மோசேவை அனுப்புகிறது. சோ இதெல்லாம் ஜெப முறைகள் அப்படின்னு நமக்கு காட்டுகிறார். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இதெல்லாம் பாக்குறோம். ஓ, விசுவாசம் வேணும் போல இருக்குது ஜெபத்துக்கு. அடுத்து தேவனை நோக்கி நம்ம அழுகணும், கதறணும், கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு வர. நம்மள சின்ன பிள்ளைங்க இல்லையா, பாலுங்கிற குழந்தைகளாக இருக்கிறோம். அப்ப நமக்கு அப்பா ஜெபத்துக்கு விசுவாசம்ங்கிறது வேணும் அப்படின்னு அவர் நேரடியா சொல்லாம சில நபர்களை வைத்து சில காரியங்கள் நமக்கு காட்டுகிறார். அடுத்த அழுகுறலை கேட்கிறேன் என்கிற ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக்கிட்டே வர்றார் இல்லையா? ஆகாருடைய அழுகுறலை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். அது மாதிரி ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டது என்று சொல்லி அவங்க சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்கள் கதறுகிறார்கள், அழுகிறார்கள். அவருடைய அழுகுறலை கேட்டு மோசேவை அனுப்பி விடுதலை பண்ணாருங்க. அப்ப இதெல்லாம் ஜெபத்தினுடைய அந்த ஸ்டெப், படிநிலைகள். கவனிச்சுட்டு வரீங்களா? அந்த படிநிலைகள் அப்படியே கொண்டு வர்றாரு பாருங்க. ஜெபம் அப்படிங்கிற ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே ஒன்னொன்னா அப்படியே நமக்குள்ள மனுக்குலத்துக்குள்ளாக அவர் கொண்டு வந்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அதற்கு அடுத்ததாக தான் விண்ணப்பங்கள் என்கிற ஒரு நிலைக்குள்ளாக மனித இனம் போகிறது. விண்ணப்பங்கள்,
மோசே என்னாகும் 11:2 விண்ணப்பம் ஏறெடுக்கிறார். சப்ளிகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. 11:2 அதுல விண்ணப்பங்கள் அவர் அங்கே ஏறெடுக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். ஜெபம் இல்ல, விண்ணப்பங்கள் ஏறெடுத்தது. வெறும் பிரேயர் ரிக்வெஸ்ட், அவ்வளவுதான். ஜெபம் அப்படிங்கிறது துதி எல்லாம் சேர்ந்ததுதான். சரியா? வெறும் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறார் மோசே. அத நம்ம பார்க்கணும். அதற்கு அடுத்துதான் பைபிள்ல ஜெபம் என்கிற ஒரு நிலைக்குள்ளாக வேதம் நமக்கு காட்டும். யார் முதல்ல ஜெபம் பண்ணது யாருன்னா, அன்னாள் சாமுவேலுக்காக ஜெபித்தாள் என்கிற வசனம் 1 சாமுவேல் 2:1 நம்ம வாசிக்கிறோம். அன்னாள். அடுத்து இரண்டாவதாக வசனம் மட்டும் எழுதிங்க. 1 சாமுவேல் 2:1. அடுத்து இரண்டாவதாக சாலமோன் ராஜா. 1 ராஜாக்கள் 8:30. 1 ராஜாக்கள் 8:30. சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம் இல்லையா? இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு நம்முடைய கண்கள் திறந்ததாகவும் செவிகள். ஆமா, அப்படியே ஒரு பெரிய நீண்ட ஜெபம், ஒரு அழகான ஒரு ஜெபத்தை சாலமோன் ஜெபிக்கிறார். அப்ப ஜெபம் அப்படிங்கிறது அன்னாளுடைய வாழ்க்கையில இருந்து அவர் ஆரம்பிக்கிறார். சோ இப்படி படிப்படியாக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ஜெபம் அப்படின்லாம் வருது. தானியேலுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது, தானியேல் 3 முறை பலகணியை திறந்து வழக்கமாக ஜெபித்தது போல எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவர் ஜெபித்தார். ஒரு ஜெப வீரனாக தானியேல் இருந்தார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெப முறைய நமக்கு கடவுள் அப்படியே பெருசா காமிச்சுட்டே வர. எப்ப ஒரு முழு உருவம் அடைந்தது? ஜெபமே ஜீவன் என்கிற ஒரு நிலை எப்ப வந்துச்சு? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவுடைய காலகட்டத்துக்கு பின்னாடி. ஜெபம்தான் ஜீவன். பிரேயர் இஸ் த லைஃப். ஜெபமே ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படிப்படியாக அறிமுகப்படுத்தின தேவன், ஜெபம் உங்களுடைய உயிர் நாடிப்பா. ஜீவன்னா உயிர், கிறிஸ்தவத்தினுடைய உயிர் என்று எப்ப சொன்னாரு, எப்ப சொல்ல ஆரம்பித்தாருன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை போடுவான். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் மூலமா இல்லையா? அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் ஜெபம். தனி ஜெபத்திலிருந்து, அதிகாலை ஜெபத்திலிருந்து, இரவு முழுவதும் ஜெபத்திலிருந்து, 1 மணி நேர ஜெபத்திலிருந்து இல்லையா, சீடர்களோடு ஜெபம், இப்படி பல நேரங்கள்ல அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஜெபத்துல இருந்தது. 33.5 ஆண்டுகால வாழ்க்கையில அப்படின்னு பார்க்கிறோம். அவர் ஜெபத்தை முடிச்சுட்டாரா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரா? ஜெபத்தை முடிச்சுட்டார் இல்லையா? இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரா? எபிரேயர் 7வது அதிகாரம் எடுங்க, 25வது வசனம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிற நமக்காக, நம்ம எல்லாரும் இல்லையா, நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியார். பாத்தீங்களா? வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். ஏன் உயிரோடு இருக்கிறார்னா, உனக்காக வேண்டிக்கிறதுக்காக தான் நான் உயிரோடு இருக்கேன். வசனம் கரெக்டா இருக்கா? சரிங்களா? அப்ப தமக்காக, தம் மூலமாக தேவனிடத்திலே சேருகிறோம். யார்கிட்ட போய் சேரணும்? தேவனிடத்திலே அவர் மூலமாக போய் சேருகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வதற்காக நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்காக பிதாவிடம் வலது பரிசில் அமர்ந்திருந்து என்ன வார்த்தை போடுவோம்? பரிந்து பேசுகிறார். அப்படின்னா என்னது? ஜெபம். நமக்காக, எனக்காக பரிந்து பேசுகிறார் அப்படின்னா என்னது? பிதாவை எனக்காக ஜெபம் பண்றார், பரிந்து பேசுகிறார், ரெக்கமெண்ட் பண்றாரு இல்லையா? நம்ம அதை தான் சொல்றோம், ஜெபம், பரிந்து பேசும் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இயேசு கிறிஸ்து இன்றும் ஜெபித்துக் கொண்டிருப்பதாக நமக்கு வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது அன்பானவர்களே. சரியா? அப்ப தேவனை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். இதுவரை தேவன் 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 நமக்கும் அவருக்கு சம்மதம் இல்லாம நம்மை படைத்தவர் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்து இப்போ ஒரு உறவு முறைக்குள்ள இயேசு கிறிஸ்து கொண்டு வர்றார். ரைட்டா? அப்பா, அவர் தேவன் யாரு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் அப்பா, பரலோகத்தின் பிதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட. அப்ப அப்பா அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நம்ம கொஞ்சம் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்துல சொல்ல முடியும்.
இல்லையா? தேவன்னா ஏதோ அப்படியே ஒரு ஓரமா நின்று நம்ம குத்திடுவாரு, கண்ணை குத்திடுவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்பா அப்படிங்கும் போது நம்ம நிறைய காரியங்களை நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும் இல்லையா? அதனாலதான் அந்த ஓப்பன்னஸ், அதுக்காக தான் நமக்கு அந்த உறவு முறையை ஒரு கொடுத்து அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்ப இதுதான் ஜெபத்தினுடைய வரலாறு. மிக சுருக்கமாக மொத்த பாடம் ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சு கடைசியில நம்ம இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு எல்லாம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஜெபம் எப்படி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தேவன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? எடுத்த உடனே ஜெபத்தை பண்ணு, ஜெபம் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி தேவன் ஏதேன் தோட்டத்துல சொல்லவே இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே கொண்டு வருகிறார் அப்படிங்கறதா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? அவர் அன்புள்ள தேவன். நம்ம எடுத்த உடனே ஏதேன் தோட்டத்துல சொல்லியிருந்தாலும் நம்ம கேள்வி வைப்போமா? ஜெபம் பண்ணு ஆதாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம கேள்வி வைப்போமா? இல்ல. அப்ப நம்ம அதுல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கணும். என் ஆண்டவர் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ண தேவையில்லை. இயேசு கிறிஸ்து கேட்கிறாங்களே, என்ன உங்க சீஷர்கள்லாம் உபவாசிக்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு ஆண்டவர்? மணவாளன் கூட இருக்கிற போது எதுக்குப்பா உபவாசிக்கணுங்கிறாரு? மணவாளன் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் கூட இருக்கிறாரு அப்படிங்கும் போது அவங்க ஏன் உபவாசிக்கணும்? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் காலம் வரும், அப்ப உபவாசிக்கலாம். சரியா? அப்ப கூட இருக்கிற வரைக்கும் உபவாசிக்க தேவையில்லை. சரிங்களா? சோ இப்ப உபவாசம் அப்படிங்கிறது அடுத்த டாபிக், அடுத்து நம்ம பார்க்கலாம். உபவாசம் அப்படிங்கிறது என்னது? மணவாளன் என்கிட்ட இல்ல அப்படிங்கறத நம்ம காமிக்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, மணவாளன் கூட இருக்கும்போது எதுக்கு உபவாசிக்கணும் அப்படிங்கிறார். கரெக்டா? அப்ப இயேசு கிறிஸ்து கூட இருந்தார் ஏதேன் தோட்டத்துல, ஜெபம் இல்லை. கரெக்டுங்களா? சோ இதெல்லாம் நமக்கு சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்ப அடுத்து நம்ம ஜெபத்தை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி இல்லையா? அவர் தான் ஜீவன் சொல்லி நமக்கு கொடுத்தவர், உயிர் நாடி அப்படின்னு சொன்னவர் அவர் தான். சோ அதனால அவர்கிட்டயே போய் ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று சீடர்கள் கேட்பது போல நம்ம அவர்கிட்ட போய் கேட்கிறோம். நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சில முறைகளை நமக்கு வைத்திருக்கிறார், சொல்லிட்டார். ஏற்கனவே 2000 வருஷம் முன்னாடி என்னதுன்னா 3 ஊமைகள் நமக்கு ஜெபத்தை குறித்து அவர் சொல்லிட்டார். எத்தனை ஊமைகள்ங்க? 3 ஊமைகள். அடுத்து 1, 2 ஒரு மாதிரி ஜெபத்தை அவர் சொல்லி கொடுத்துட்டு போனார். ஒரு மாடல் பிரேயர், ஒரு மாதிரி ஜெபத்தை அவர் சொல்லி கொடுத்துட்டு போறார். அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து அங்கங்கே சில முறைகளை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சில மெத்தட்ஸ் ஜெப முறைகள் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாரு. அதை 3ஐயும் நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு இந்த ஜெபத்தை குறித்த ஒரு தெளிவான கண்ணோட்டம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். முதல்ல 3 ஊமைகள்ல முதல் ஊமை நம்ம போயிடலாம். முதல் ஊமை லூக்கா 11வது அதிகாரம் 5-8 வரை வாசிக்கிறேன். இன்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். ஒரு நாள் நைட் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல போய் கதவை தட்டுறேன். கதவை தட்டிட்டு, என்னப்பா அப்படின்னா, நான் வந்திருக்கேன், உன் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு என்னை தேடி ஒருத்தர் நைட் நேரத்துக்கு வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவன் சாப்பிடாம வந்திருக்கிறான், அவன் பாவமா இருக்குது, அவனுக்கு சாப்பிட கொடுக்கணும். ஆனா என் வீட்டுல எதுவுமே இல்ல, நீ ஏதாவது ஒரு 3 பிரெட், ரொட்டி, சப்பாத்தி வச்சிருப்பியே, அதை எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கலாம். புரியுதுங்களா? சூழ்நிலை புரியுதா? அடுத்து, வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். அவர் சொல்லிட்டாரு, டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, எல்லாரும் கதவெல்லாம் சாத்தி தூங்கியாச்சு, நம்ம எந்திரிச்சு நல்லா கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். 7வது வசனத்துல சொல்லி முடிச்சோன்னா, கதவு சாத்தியாச்சுப்பா, வேணாம்பா, ஒன்னும் செய்ய முடியாதுப்பான்னு சொன்னோன்னு உடனே புறப்பட்டு போல. அடுத்தவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த வெளியில இருந்து கதவை தட்டுற ஃப்ரெண்டு வருந்தி கேட்டார் அப்படிங்கறத நம்ம 8வது வசனம் நடுவுல பார்க்கணும். அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாக அவன் திரும்ப கேட்கிறார், எப்பா உன்னை விட்டு நான் எங்கப்பா போவேன், வேற யாரு இருப்பா
நீ தானே வச்சிருப்ப, ஏதாவது கூடு, பாவம் பசியா இருப்பாங்க, மதியமும் சாப்பிடலையா, நைட்டும் சாப்பிடலன்னா அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்னு தட்டிக்கிட்டே இருக்க. அப்ப என்னடா தொந்தரவா போச்சு, அவன் வந்திருக்கவன் என் ஃப்ரெண்டுங்கிறது கூட அவருக்கு தெரியாம, ஃப்ரெண்டு சிநேகிதன் என்பது நிமித்தம் எழுந்து ஒரு 3 ரொட்டி கொடுக்காம இவனை அனுப்புனாதான் நான் தூங்க முடியும். கரெக்டா? அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாக அது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுத்துட்டேப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்தனாலதான் நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன், சரியா, ஃப்ரெண்டுங்கிறனால தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவான். ஆனா மனசுல என்ன நினைக்கிறான், இவனை துரத்தி விட்டாதான் நான் தூங்க முடியும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டான். இப்ப உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது ஒரு ஓமை, இது ஒரு ஓமை, பேரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கதை, கதைக்குள்ள வேற சில காரியங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அந்த ஓமைக்குள்ள அர்த்தம் நம்ம போறோம். சரி, இப்ப இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன உங்களுக்கு தெரியுது? வருந்தி கேட்டல் ஒன்று. வெரி குட், அழகா ஓமை கவனிச்சு. ஒன்று வருந்தி கேட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வருந்தி கேட்டல் என்ன அர்த்தம்? வருத்தப்பட்டு கேட்கிறதா? தன்னை வருத்தி கொண்டு கேட்பது, தொடர்ந்து கேட்பது, சரியா? வருந்தி கேட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து கேட்பது, நச்சரிப்பது அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாம் சொல்றாங்க இல்லையா? சோ வருந்தி கேட்டல் அப்படிங்கிறது தன்னை வருத்தி கொண்டு நடு இரவுல குளிர்ல பனியில நின்றுகிட்டு கதவை தட்டிக்கிட்டே கேட்கறது. அப்ப வருந்தி கேட்டல் அப்படிங்கிறது. இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஓமையை புரிந்து கொண்டு சில விஷயங்களை சொல்றார். வாசிக்கலாம். கொலோசியர் 4:2. கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபியுங்கள். அதுதான் இடைவிடாமல் தட்டுங்கள். அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு? கதவை இடைவிடாமல் கதவை தட்டினாரு, அதனாலதான் ரொட்டி கிடைச்சிச்சு. அப்ப இங்க பவுல் சொல்றாரு இடைவிடாமல் ஜெபியுங்கள். அப்ப ரூல் நம்பர் 1, நம்ம ஜெபத்துல நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா இடைவிடாமல் ஜெபித்தல். அதேதான் 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபியுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கணும், சரிங்களா? அப்ப இடைவிடாமல் ஜெபித்தல், இடைவிடாமல் கதவை தட்டுதல், இடைவிடாமல் கேட்டல். ஜெபத்துல முதல்ல நம்ம செய்ய வேண்டியதுன்னா இடைவிடாமல், pray continually என்று ஆங்கிலத்தில் இருக்கும். praying again and again, திரும்ப திரும்ப கேட்கும். இப்ப இடைவிடாமல் நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாது, என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? கதவை போட்டு டொப்பு 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 டொப்புன்னு அடிச்சுட்டே இருக்கு. காலிங் பெல்ல சிலர் அடிப்பாங்க இல்லையா? காலிங் பெல்லு கூட பரவாயில்ல, போன் அடிப்பாங்க தெரியுமா? ஒரு தடவை போன் அடிச்சா எடுக்கலைன்னா விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது பிரேக் விடணும் இல்லையா? வரிசையா அடிச்சுட்டே இருக்கும், வரிசையா கால் வந்துகிட்டே இருக்கும். என்னையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரேயர்ல இருப்போம் அல்லது டிரைவிங்ல இருப்போம், அதெல்லாம் ஹெல்மெட் போட்டுட்டு டிரைவிங்ல போயிடும் போது பாக்கெட்ல வச்சிருப்போம், எடுக்க முடியாது, வரிசையா போன் வந்துட்டு இருக்கும். வந்து அப்புறம் ஒரு ஓரமா வந்து வரிசையா வந்துட்டு இருக்குன்னு போன் எடுத்து வச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சான்ங்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்னு. வீட்டுக்கு போ, வேற எங்கேயாவது போய் சேர்ந்துட போறோம், தொடர்ந்து இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகுது? கால் வந்துகிட்டே இருக்கும். இடைவிடாமல் அப்படின்னா அந்த அர்த்தம் இல்ல, கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறது இல்ல. இப்ப அந்த ஃப்ரெண்டு எப்படி கதவை தட்டி இருப்பாரு கொஞ்சம் யோசிங்க. எப்படி தட்டி இருப்பாரு? சிஸ்டர் ஆக்ஷனோட சொன்னீங்க, கதவை தட்டிட்டு டொப்பு 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 டொப்புன்னு போட்டு அடிச்சுட்டே இருப்பாரா? இல்ல அடிச்சுட்டு எப்பா 3 பிரெட்டுப்பா அப்படின்னு நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு அப்படின்னு திரும்ப அடிப்பாரு. அப்படிதானே பண்ணிருப்பாரு? இல்லையா, தூங்கிட்டு இருப்போம். 5 நிமிஷம் கேப் தான் தூங்கிட்டு இருப்போம். சரி, ஒரு 2 நிமிஷம். சரி, அப்போ 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ நான் சொல்ல வர்றது இடைவிடாமல் அப்படின்னா கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறது இல்ல, இந்த கால் பண்ணிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து இல்ல, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப கால் பண்றது போதுதான். praying again and again, திரும்ப திரும்ப. இதனுடைய அர்த்தம் என்னன்னா திரும்ப திரும்ப ஜெபித்தல். ஒரு குறிப்புக்காக ஒரு குறிப்பு எடுத்துட்டோம், ஜெப குறிப்பு, அதுக்காக நம்ம திரும்ப திரும்ப ஜெபித்தல், அதுதான் இடைவிடாமல் ஜெபித்தல் அப்படிங்கிறது. கிடைக்கிற வரைக்கும் நம்ம விடவே கூடாது, கிடைக்கிற வரைக்கும் ஜெபத்துல அதை விடவே கூடாது. இப்படி ஒரு ஜெபத்தை 2000 வருஷமா இந்த உலகத்தின் கிறிஸ்தவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. ஒரு ஜெபம் என்னன்னு தெரியுமா? 2000 வருஷமா ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் நமக்கு கிடைக்கல. உடைய ராஜ்யம் வருவதாக, அந்த பரமண்டலங்கள் பிதாவே அந்த இதுல உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய ராஜ்யம் வருவதாகன்னு சீஷர்கள் அப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா உடைய ராஜ்யம் வருவதாகன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ரைட்டா? இதுதான் இடைவிடாமல் ஜெபித்தல். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏற்ற காலம் வரும்போது தான் அவர் கொடுப்பார். எப்ப காலம் வரும் அப்படிங்கிறது, எப்ப கால நேரங்கிறது அவர் தான் முடிவு பண்ணுவார். நான் முடிவு பண்ணக்கூடாது. கேட்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் கேட்கணும். அவர் எப்ப கொடுக்கிறாரோ அப்ப நம்ம வாங்கிக்கணும். அது வரைக்கும் அமைதியா இருக்கும். சோ இடைவிடாமல் ஜெபியுங்கள் அப்படின்னா நம்முடைய ராஜ்யம் வருவதாக. எது வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும்? ராஜ்யம் வர்ற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லை. அப்ப வரும் வரை நீங்கள் ஜெபியுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தாங்க சொல்றாரு. கரெக்டா? நம்ம ஒரு 2 தடவை 3 தடவை ஜெபம் பண்ணிட்டு கிடைக்கல நம்ம என்ன பண்றோம்? நேரா பாஸ்டர்ட்ட போய், ஐயா ஜெப குறிப்புக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளை பாஸ் ஆகணும் பரீட்சையில், நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீப்பா நான் வேலைக்கு போறேன், நான் வேலைக்கு போறேன், நீ உனக்கு அந்த வேலையை தானே ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதனால நீ ஜெபம் பண்ணிக்கங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்டுக்கு வேலையை கிளம்பிடுவோம். அப்ப கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இன்னொரு நபர்களை நம்ம எங்கெங்கயோ இருக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் போன்லாம் பண்ணி அந்த இந்த டவர் அந்த டவர் பிரேயர் டவருக்கெல்லாம் ஜெபம் எழுதி போட்டு எங்களுக்கா ஜெபம் பண்ணிக்கங்க, எங்க ஜெபம் பண்ணிக்கங்க. நீ உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணாம அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்களை நாடவே கூடாது. சரியா? நம்ம ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில என்னால முடியல பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க, என்னால முடியல சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறது அது வேற நிலை. ஆனால் சாதாரணமான காரியங்களுக்காக நீங்க ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்ணிக்கங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது நாங்க செய்ய மாட்டோம். அந்த விஷயத்துக்கு என்ன அப்படின்னா, எனக்காக இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போதகர்கள் பாஸ்டர்கள் எல்லாத்திலும் மிகப்பெரிய ஒரு பாஸ்டர் எனக்காக மேல உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம இப்பதான் பார்த்தோம். அவரை விட பெரிய பாஸ்டர் உலகத்துல இல்ல. எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய உடல்நலன், என்னுடைய மனநலன் எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். அவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இருக்கும் போது நான் இன்னொரு சாதாரண ஒரு நபர்கிட்ட போய் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க என்று சொல்வது தகுமா தகாதாங்கிற முடிவு உங்கள்கிட்ட. சரியா? அதுக்காக குழு ஜெபம் இருக்கக்கூடாதா, ஐயாட்ட போய் சொல்லக்கூடாதா அப்படின்லாம் சொல்ல வரல. முடியாத பட்சத்துல, தாங்க முடியாத துயரங்கள் எல்லாம் வரும்பொழுது சேர்ந்து ஜெபிக்கிறது தவறு இல்லை. ஆனால் சாதாரணமான காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இருக்கார பார்த்துக்கோ. இதுதான் விசுவாசம். சரிங்களா? சோ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக நம்ம போகணும். ஒரு விஷயம் நம்ம ஜெபம் பண்றோம், தாமதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது அப்படின்னா 3 பதில் சொல்லுவாரு இல்லையா? ஒன்னு எஸ் சொல்லுவாரு, இல்லைன்னா நோ சொல்லுவாரு, வெயிட் பண்ணு. சரியா? எஸ் சொன்னாருன்னா அவர் தந்துடுறேன் அப்படின்பாரு. நோனா உனக்கு கிடையவே கிடையாது, நீ என்னதான் போட்டு முட்டி போட்டு ஜோம்னாலும் உனக்கு கிடையாதுப்பா, உனக்கு கொடுத்தா நீ நாசமாயிருவ, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கை நாசமாயிரும், அதனால நான் கொடுக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார்னா நோனா நோதான். அதுக்கப்புறம் நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி தேவ சித்தம் கிடைக்கல, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. ஆனா சில நேரங்கள்ல சில ஜெபங்களுக்கு வெயிட், இந்த காலம் இல்ல, உனக்கு இன்னொரு 3 மாசம் கழிச்சு நான் தரேன். சரியா? சோ அந்த 3 பதில்களை ஆண்டவர் சொல்லுவாரு. பரலோகம் சொல்லும், நாம அந்த சத்தத்தை கேட்டு அதன்படி நம்ம நடக்கணும். சோ இதான் முதலாவது உவமையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், இடைவிடாமல் ஜெபித்தல். புரியுதுங்களா? முதல்ல இடைவிடாமல் ஜெபித்தல், ப்ரே அகைன் அண்ட் அகைன், திரும்ப 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 நான் பெற்றுக்கொள்கிற வரை அல்லது அவர் நோ சொல்லுகிற வரை நான் அந்த காரியம் ஒரு குறிப்புக்காக நான் ஜெபிப்பது என்னுடைய கடமை. 1. 2வது உவமை போயிடலாம். லூக்கா 18 1-5. லூக்கா 18 1-5. சோர்ந்து போகாமல் இப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சரி, இப்ப ஆன்சர் முன்னாடி வந்துருச்சு. நீங்க 5 வரைக்கும் வீட்டுல பாருங்க. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஆல்வேஸ் ப்ரே. சோர்ந்து போகாமல், ஜெபத்துல சோர்வு இருக்கவே கூடாது. சரிங்களா? எபேசியர் 6:18 வாசிக்கலாம். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணுங்கள். எந்த சமயம்? காலையில எழுந்த உடனே ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான். என்ன வசனம் சொல்லுது? எந்த சமயத்திலும். அதுதான் சோர்ந்து போகாமல் ஜெபித்தல் அப்படின்னு என்ன இருக்குன்னா,
ஆல்வேஸ் ப்ரே, எப்பொழுதும் ஜெபியுங்கள். முதல்ல இடைவிடாமல் ஜெபியுங்கள் பார்த்தோம். கிடைக்கிற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவ சமூகத்துக்கு அந்த ஜெபங்கள் போகளுடைய விசுவாசம் இதெல்லாம் தேவனுடைய பதில் வர வரைக்கும் நம்ம அதை ஜெபிக்கணும். அந்த குறிப்புக்காக. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சோர்ந்து போகாம ஜெபிக்கிறது அப்படின்னு என்னது? எல்லா நேரத்திலும் ஜெபிக்கிறது. ஆங்கிலத்துல ஆல்வேஸ், ஆல்வேஸ்னா எப்பொழுதும். அததான் எபேசியருக்கு நம்ம வாசித்தோம். எந்த சமயத்திலும் நீங்கள் ஜெபியுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. எந்த சமயம் அப்படின்னா நம்ம எல்லா நேரமும் ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? எல்லா நேரமும் மூச்சு விட முடியுமா? முடியும். அதான் வேகமா முடியாது. நீங்களே எல்லா நேரத்திலும் மூச்சு மட்டும் வர்றீங்க, எல்லா நேரமும் ஏன் ஜெபம் பண்ண முடியாது? அது ஸ்தோத்திரம் சொல்றது. ஜெபம் அப்படிங்கிறது எல்லா சமயத்திலும், எந்த சமயத்திலும் நீங்கள் ஜெபியுங்கள், ஆவிக்குள்ளான ஜெபியுங்கள் அப்படிங்கிறது. சரியா? காலையில எழுந்து உடனே நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? இந்த நாடுக்காக, நாடினுடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்றோம். இரவு ஜெபம் எப்படி இருக்கும்? இரவு ஜெபத்துல எப்படி என்ன முக்கியமான பாயிண்ட்? இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்தி வந்ததுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம், ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். நன்றி ஜெபம் தான். காலையில விண்ணப்பங்கள் வைக்கிறோம், இரவு ஜெபத்துல நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்திட்டு தூங்கிடுறோம். சரியா? அப்ப அந்த ஜெபத்துல நன்றி, ஜெபம் முடிச்சுட்டு என்ன பண்றீங்க கேட்கல. ஜெபத்துல என்ன பண்றீங்க? நன்றி செலுத்திட்டு அடுத்த பாயிண்ட் வரும், பார்க்கலாம். இப்ப எல்லா நேரத்திலும் நம்மளால ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டம் தான், நீங்க சொன்ன மாதிரி. ஆனால் எல்லா நேரமும் மூச்சு விடுகிறது எப்படி? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? நம்ம இருப்பா ஒரு நிமிஷம் மூச்சு விட்டுக்கிறேன் அப்படின்னா ஓடிட்டு வரும்போது நம்ம சொல்லலாம் மூச்சு விட்டுக்கிறேன். வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் மூச்சு விட்டுக்கிறேன் அப்புறம் பேசுவோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம சொல்லுவோம். மற்ற நேரத்துல எல்லாம் நம்ம மூச்சு விடுறோம் அப்படின்னு உணர்வு ஏதாவது இருக்குதா? இல்ல. இப்ப நான் சொல்ற வரைக்கும் அந்த உணர்வே இல்லாம அது பாட்டுக்கு வேலை நடந்துட்டே இருக்கு. இதுதான் ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெப ஜீவியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பிரேயர் லைஃப்ங்கிறது இதுதான். மூச்சு விடுவது போல ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துகிட்டே இருக்கும். தூக்கத்திலையும் சரி, வண்டியில போகும்போது, வாகனத்துல ஏறி உட்கார்ந்து போதும் சரி, சாப்பிட போகும்போதும் சரி, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறதுக்கு முன்னாடியும் சரி, முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, ஏதோ ஒரு மனசுல சின்ன விஷயங்கள் அப்பா நன்றி செலுத்தி ஒரு தேங்க்ஸ் சொல்லி, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரேயர்ஸ் நம்முடைய லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நாளையில இருந்து நீங்க ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். நாளை காலையில எழுந்து உங்களுடைய துவக்க ஜெபம், முதல் ஜெபத்துல இருந்து நாளை முடிவு, இரவு முடிக்கிற வரைக்கும் எத்தனை தடவை பிரேயர் பண்றீங்க அப்படிங்கறத கவுண்ட் பண்ணுங்க. நாளைக்கு கவுண்ட் பண்ணுங்க. அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ண, எப்படி அதிகப்படுத்துறது? 10 தடவை பண்றேன் அப்படின்னா எப்படி 12 தடவை பண்றதுக்கு முயற்சி எடுக்கும். 12 எப்படி 15 ஆகுது, 15 எப்படி 20 ஆகுது அப்படின்னு. அதாவது நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்ற, வேலைக்கு போனாலும் நம்ம மூச்சு விடுறோம். வேலைக்கு போனாலும் அங்கேயும் மூச்சு விடுறோம் இல்லையா? ஸோ அப்ப அது ஒரு சாக்கா நம்ம சொல்லாம நமக்கு எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் நம்ம ஜெபம் பண்ணணும். அதான் எல்லா நேரமும் ஜெபித்தல். சரியா? ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஜெப நேரம், ஐயாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. எந்த நேரத்திலையும் அவர் ஜெபம் பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணணும். சரிங்களா? வீட்டுல ஒரு ஃபேமிலி பிரேயர் அந்த டைமிங் இருக்கிறது தவறு இல்லை. ஆனால் ஜெப சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? இப்ப வேலைக்கு போறதுனால நம்ம தேவன் தெரியும். நம்ம ஒரு வேலை வீட்டுல இருந்தோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். காலையில ஒரு ஜெபம், சாயந்தரம் ஒரு ஜெபம் அப்படின்னு பண்ணலாம். ஆனா வேலைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கும் போது வேலை நேரத்துல நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஜெபங்கள் அப்படிங்கிறது. ஸோ அந்த நேரத்துல ஒரு 1 மணி நேரம் ஜெபம் அப்படின்னு நம்ம வைக்க முடியுமா? வேலையை ஆரம்பிக்கும் போது ஆபீஸ்ல போய் உட்காந்து கையெழுத்து போட்டாச்சு, 10 மணிக்கு டேபிள்ல ஃபைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்பா 1 மணி நேரம் ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னாரு அப்படின்னு 10 to 11 ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. அது சரியா தப்பாது? தப்பு. 10 மணிக்கு கையெழுத்து போட்டாச்சு, எனக்கு சம்பளம் வர ஆரம்பிக்கும் 10 மணிக்கு. தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்தணும். நீ 1 hour ஜெபம் பண்ணணும்னா காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும். காலையில எழுந்து தேவனுக்கு பலி செலுத்திட்டு வாங்க. ஆபீஸ் டைம்ல உட்கார்ந்துட்டு நீ எங்க ஒரு 5 நிமிஷம் ஜெபம் அப்படின்னா பரவாயில்ல, 1 hour நான் ஜெபம் பண்றேன். சரியா? சோ அது தவறான ஒரு முறை. அது நமக்கு சாட்சியின் ஜீவியமா இருக்காது. எல்லாரும் திட்டுவாங்க, கரெக்டா போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருவாங்க. தானியேல் சிங்க கோயில தூக்கி போட்ட மாதிரி அப்புறம் தூக்கி போட்டாங்கன்னா தெரியும். அப்புறம் ஏங்க அங்க வந்துட்டீங்க,
நல்லா தானே இருந்தீங்க, அப்பா காலையில எந்திரிச்சு 10 to 11 ஜெபம் பண்ணிருப்பா, என்னை தூக்கி இப்படி பந்தாடிட்டாங்கப்பா, எல்லாம் சாத்தான் குரூப்பா அப்படின்னு நம்ம அவங்கள போட்டு திட்டுறது இல்லை. அப்ப எது சரியானதோ, எது நியாயமானதோ, எது உலக வழக்கத்துக்கு உகந்ததோ அதை நம்ம சரியா செயல்படணும். சாட்சியின் ஜீவியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த சிறு சிறு ஜெபங்கள்னு சொன்னேன் இல்லையா, வண்டியில ஏறி உட்காந்துட்டு சாவியை ஆன் பண்ண உடனே ஒரு சின்ன பிரேயர், சாப்பிட போகும்போது ஒரு சின்ன பிரேயர். நம்ம 1 hour பிரேயர்லாம் நம்ம பண்ண முடியாது, சரிங்களா? சிறிய சிறிய ஜெபங்களை நம்ம பண்ணலாம். ஒரு மனுஷன் இருக்கிறாரு வேதத்துல, ஒரு சிறிய ஜெபம் பண்றாரு, அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறாரு. சின்ன ஜெபம் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டுல நெகேமியா தீர்க்கதரிசி புத்தகம் எடுத்துக்க பார்ப்போம். நெகேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 1-5 வரை. அர்த்தசஸ்தா ராஜான்னு ஒரு ராஜா அங்க வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பானபாத்திரக்காரராக இருந்தவர் தான் யாருங்க? பானபாத்திரக்காரன்னா சாப்பாடெல்லாம் எடுத்து பரிமாறுவார், முக்கியமான போஸ்ட். இவர் சாப்பிட்டு பார்த்தா அவருக்கு வந்து கொடுப்பாரு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பானபாத்திரக்காரனாக இருந்த ஒருத்தர் தான் நெகேமியா, சரியா? சரி, இப்ப இவர் ஒரு நாள் சாப்பாடு எடுத்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய முகம் எப்படி இருந்தது? ஒரு வாடலா இருந்ததை ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே கூப்பிடுறாரு, பாப்பா இங்க வா, ஏன் முகம் வாடலா இருக்கு? உடம்பு நல்லா தானே இருக்குது, ஹெல்த் இஷ்யூ ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தெரியுதா, நான் முகம் டல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, 3வது வசனமா, ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம், என் பிதாக்களுடைய கல்லறை இருக்கும் ஸ்தலமாகிய எருசலேம், இஸ்ரேல் வந்து பாழாய் கிடக்குது, சரிங்களா? அங்க எல்லாம் பாழாய் கிடக்கும் போது நாங்க இங்க சந்தோஷமா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியில் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். எனக்கு புரியலப்பா, என்னப்பா பிதாக்களுடைய கல்லறைங்கிற, எருசலேம்ங்கிற, பாழாய் கிடக்குங்கிற, எனக்கு புரியல அப்படின்னு அர்த்தசஸ்தா ராஜா சொல்றாரு. அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி நீ கேட்கிறது என்ன எனக்கு புரியலன்னு ராஜா சொன்ன உடனே நெகேமியா என்ன பண்றாரு? பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமா இருந்து ராஜாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். இப்ப அந்த கேப் எவ்வளவு நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ராஜாவுக்கும் பானபாத்திரக்காரர் நெகேமியாவுக்கும் ஒரே முகம் சரியில்லைப்பா, என்னப்பான்னு கேட்கிறாரு. ஐயா, எங்க ஊர்ல இதெல்லாம் கஷ்டமா இருக்குது, எருசலேம் பாழாய் போய் கிடக்குது, இடிக்கப்பட்டு இருக்குது, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா உடனே ராஜா சொல்றாரு, நீ கேட்கறது எனக்கு புரியல அப்படின்னு சொன்ன உடனே நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு ராஜாவை பார்த்து ராஜாவே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்ப எவ்வளவு நேரம் அங்க விட்டுருப்பாரு கேப்? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாரா? இல்ல, அடுத்த செகண்ட் ராஜாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்கு 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 பதில் வரும். எவ்வளவு செகண்ட்ஸ், வினாடிகள்ல வந்து அந்த ஜெபம் இருந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன, இதுதான் சிறிய ஜெபம். இப்ப அந்த ஜெபத்துல அவர் என்ன பேசியிருப்பாரு? சரிங்களா? சிஸ்டர் அருமையான ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த ஜெபத்துல, அந்த குறுகிய ஜெபம், சின்ன ஜெபம், பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்து ராஜாவை நோக்கி பார்த்து ராஜாவே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப வந்து ஒரு 5 வினாடியோ 10 வினாடியோ தான் இருக்கும். அப்ப அந்த 5-10 வினாடிகள்ல அவர் என்ன ஜெபித்திருப்பாரு அப்படிங்கறத நீங்க யோசி. இப்ப இந்த ஜெபத்துக்கான பதில் என்ன தெரியுமா? 12வது அதிகாரம் 6வது 13வது அதிகாரம் 6வது வசனம். 13:6. இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை, பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசாஸ்தாவின் 32ஆம் வருஷத்திலே நான் ராஜாவிற்கு போய் சில நாள். எத்தனாவது வருஷம்? 32வது வருஷம். இப்ப நீங்க 2வது அதிகாரத்துல எத்தனாவது வருஷம் வாசித்தீங்க? 2வது அதிகாரம் முதல் வசனம். 2வது அதிகாரம் முதல் வசனத்துல முதல் மாதத்தில் எத்தனாவது வருஷம்? அர்த்தசஸ்தா ராஜாவின் 20வது வருஷம். அங்க 13:6 எத்தனாவது வருஷம்? 32வது வருஷம். அப்ப 20-32னா எவ்வளவு வித்தியாசம்? 20-32னா 12 வருஷம் லீவு கொடுத்து அனுப்புகிறார். அர்த்தசஸ்தா ராஜா நெகேமியாவுக்கு
12 வருஷம் லீவு கொடுத்து இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு, எருசலேமை கட்டுறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளும், மரம், தட்டுமுட்டு ஜாமான்கள், வெள்ளி, பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்து, நிருபங்கள்லாம் போற இடத்துல தங்குவதற்கு ஆட்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். அந்த 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 செகண்ட்ஸ்ல அவர் ஜெபித்து, எனக்கு பெரிய பலன் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெகேமியா ஜெப வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுது. சிறிய ஜெபம், சுருக்கமான ஜெபம், நறுக்குன்னு தேவன்கிட்ட சொல்ற மாதிரியான ஜெபம், அதற்கு பெரிய பலன் கிடைக்கும். சரிங்களா? அந்த முறைகளை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதே இந்த பிரசங்கி ஆசிரியர் சொல்றாரு பாருங்க, 5வது அதிகாரத்துல, பிரசங்கி 5:2. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல். தேவ சமூகத்துல போய் நின்று பேசுறோம், சரியா? அதனால துணிகரமாய் உன் வாயினாலே பேசாமல், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல். ஜெபத்துல வந்து மனம் பதறிடக்கூடாது. மைக்க கொடுத்த உடனே ஜெபம் அப்படின்னா பதறி எந்த வார்த்தையும் கொட்டிடக்கூடாது. நிதானமாக, பொறுமையாக தேவன்கிட்ட நான் பேசுறேன். மனுஷன்கிட்ட பேசுறவங்க பதறுவோம், சரியா? மனிதர்கள் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. தேவன் முன்னாடி வச்சுட்டு அப்பாவை நோக்கி நான் ஜெபம் பண்றேன் அப்படின் போது நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நிதானமாய் ஜெபிக்கணும். பதறி கொட்டிடக்கூடாது. பதறி வார்த்தைகளை போட்டு ஸ்பீடா கத்தி அப்படின்னா நம்ம வந்து ஜெபங்கள் முறைகள் மாறிடுச்சு இன்னைக்கு, சரிங்களா? ஜெப முறைகள் எல்லாம் மாறிடுச்சு, கத்தி பேசுறது எல்லாம் மாறிடுச்சு. அப்ப தேவன்கிட்ட மனம் பதறி பேசாமலும், தொடர்ந்து தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஜெபம் சுருக்கமாய் இருப்பதாக. அவர் வானத்துல இருக்காரு, நீ பூமியில இருக்கிற, அதனால ஜெபத்துல உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் சுருக்கமாக இருப்பதாக. எதற்காக ஜெபிக்க சொல்றாரு? க்ளோசிங் பிரேயரா, முடிவு ஜெபமா, ஆரம்ப ஜெபமா, ஒரு பிறந்த நாள் ஜெபமா, என்ன அந்த கருத்தை மட்டும் வச்சது. நேற்று நடத்துறீங்க, முந்தான நடத்துறீங்க, போன வருஷம் இப்படித்தான் நடந்துச்சு, அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. என்ன காரியத்திற்காக ஜெப குறிப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த காரியத்துக்காக மட்டுமே 5 செகண்ட்ஸோ 10 செகண்ட்ஸோ 10 வினாடியோ 20 வினாடியோ 1 நிமிஷமோ எந்த குறிப்போ அந்த குறிப்பை மட்டும் மனதில் வைத்துட்டு அந்த குறிப்புக்காக மட்டும் ஜெபித்து சுருக்கமாக ஜெபித்து முடிக்க பழக வேண்டும். அன்பானவர்களே, நமக்கே உட்கார்ந்துருக்கவர்களே போர் அடிச்சுமே, தேவன் எப்படி அதை கேட்கிறாரு? அதனாலதான் மேகத்தை எடுத்து அடைச்சுக்கிறாரு, சரிங்களா? ஒண்ணுல என்னப்பா, பிறந்த குழந்தைக்கு நம்ம வந்து ஜெபம் போறோம், 1வது ஆண்டு பிறந்த நாள் விழா கொண்டாட போறோம், அதனால அந்த குழந்தையை ஆசீர்வதிக்காம சிம்பிளான விஷயம். சுருக்கமாக ஜெபித்தல், சிறு சிறு ஜெபங்களாக ஜெபித்தல், பிரித்து ஜெபித்தல், இதை நம்ம கற்றுக்கொள்ளணும், சரிங்களா? சிறு சிறு ஜெபங்கள். நெகேமியாவோட ஜெபத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சின்ன சின்ன பிரேயர், ஒரு நாளைக்கு 10 முறை ஜெபங்கள், 15 முறை ஜெபம். இந்த சிறு சிறு ஜெபங்கள் செஞ்சு பாருங்க, நிறைய ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? சுருக்கமான ஜெபங்கள், சிறு சிறு ஜெபங்கள். பிரசங்கில சொல்றாரு, தேவன் வானத்தில் இருக்காரு, பூமியில் இருக்காரு, மனம் பதறி வார்த்தையை கொட்டிராத, சரியா? ஆண்டவரே அப்படின்னு மனம் பதறி வார்த்தையை கொட்டிராத, கவனமா இருக்கு. சரி, இப்ப சுருக்கமான ஜெபம் சொல்லிட்டுனா இப்ப ஒரு கேள்வி வரணும். இயேசு கிறிஸ்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு ஆண்டவர் சொன்னாரு. நீங்க சின்ன சின்ன ஜெபம் செகண்ட்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க, வினாடிகள்னு சொல்றீங்க. ஆண்டவர் 1 மணி நேரம்னு சொல்றாரு, என்ன பதில்? என்னங்க? தேவைக்கு ஏற்ப ஜெபிக்க, சூழ்நிலைக்கு ஏற்ப ஜெபிக்க. அங்க இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ண, கைது செய்ய போறாங்க, கொலை குற்றம் சுமத்தப்பட போறாங்க, சிலுவையில சாக போறாரு. ஒரு உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் அங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. அவருக்கு ஏற்ற பலன் வேணும், எனக்கு பிரேயர் சப்போர்ட் வேணும் அப்படின்னு அவர் பலவீனத்துல தன்னுடைய சகோதரர்கள் சீஷர்களை பார்த்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு, சரியா? நான் கடைசி வரைக்கும் நான் வந்துட்டேன். 33.5 வருஷம் என்னுடைய வாழ்க்கை. அதுல பாத்தீங்கன்னா 33 வருஷம் 5 மாசம் 29 தேதி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு நாள் 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் போயிடுச்சு. இன்னும் 12 மணி நேரம் நான் கரெக்டா இருந்து முடிக்கணும். தேவ திட்டம் விசரீரக்கூடாது, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கிறார். சூழ்நிலையை பொறுத்து நம்ம ஜெபங்களுடைய நீளத்தை வந்து அதிகப்படுத்தலாம், அதுல தவறு இல்லை அப்படிங்கிறது. பிரச்சனையை பொறுத்து பயங்கர பிரச்சனையா இருக்கு, அந்த நேரத்துல சிறு சிறு ஜெபம் ஐயா சரி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் பதறி நம்ம
அழுது புரண்டு ஆண்டவருக்கு ஜெபம் பண்றதுல தவறு இல்லை, பிரச்சனைகளுடைய தீவிரத்தை பொறுத்து அப்படின்னு சொல்றோம். இப்ப இயேசு கிறிஸ்து 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லையா? விழித்திருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல தூங்காம கரெக்டா? ஏன்னா நடுராத்திரி 12 மணிக்கு மேல கெத்செமனே தோட்டத்துல இருக்காங்க, அப்ப எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் கேட்கிறாரு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னா, தூங்காமல் ஜெபிப்பது ஒரு ஜெபம் ஒன்று, சரிங்களா? தூங்காமல் ஜெபித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் மத்தேயு 26:40 நான் சொன்னது. அங்க அவர் சொல்றாரு மத்தேயு 26:40 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு. இப்ப லூக்கா 21:36 வாசி. லூக்கா 21:36. சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த இடத்துல தூங்காதீங்க என்று அர்த்தம் அல்ல. அந்த ஒரு இடத்துலதான் கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் விழிப்போடு ஜெபிக்க கூடாதான்னு கேட்கிறாரு, முழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா மற்ற இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 21:36, மார்க் 13:33 இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா விழித்திருங்கள் என்பது தூங்காதீங்கிற அர்த்தம் அல்ல, சரிங்களா? மனுஷகுமாரன் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவனாக இருக்கும்படி நீங்க விழிப்பா இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா தூங்க கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஆண்டவர். ஆண்டவர் வரும்பொழுது அவர் முன்னாடி நிக்கணும்னா நான் தூங்க கூடாதுன்னு அர்த்தம். இந்த வசனத்தை நான் அப்படியே புரிஞ்சுக்கணும். அந்த விழிப்புணர்வுங்கிறது என்னது? விழிப்பு உணர்வு, விழித்திருப்பது அல்ல. இந்த இடத்துல தூங்காம ஜெபம் பண்ணுங்க என்று ஆண்டவர் சொல்லல. வசனம் புரியுதுங்களா? வாசித்தாங்க இல்லையா? மனுஷகுமாரன் வரும்பொழுது அவருக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு பாத்திரவான்களாக இருப்பதற்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தூங்காம ஜெபிங்கன்னு அர்த்தமா? இல்ல. விழிப்புணர்வு என்கிற ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. அவேர்னஸ், விழிப்புணர்வு அப்படின்னா என்னது? எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. இப்ப அரசியல் விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. அரசியல் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, சமுதாய விழிப்புணர்வு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப அது போலதான் இப்ப மனுஷகுமாரன் வருகிற காலகட்டத்துல நான் அவருக்கு முன்பாக நிக்கணும்னா அதை குறித்த விழிப்புணர்வு எனக்கு வேணும், அதை குறித்த அறிவு எனக்கு வேணும். அந்த அறிவோடு நீங்கள் ஜெபியுங்கிற, புரியுதுங்களா? கெத்செமனே தோட்டத்துல மட்டும்தான் தூங்காம ஜெபியுங்கன்னு ஆண்டவர் சொல்றதாக நம்ம அங்க பார்க்கிறோம். மற்ற எல்லா இடங்களிலும் விழிப்புணர்வு அப்படிங்கறதா வருகிறது அர்த்தமாகும். நீங்க தூங்காம அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கவே கூடாது, புரியுதுங்களா? அப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனமாக ஜெபியுங்க, உணர்ந்து ஜெபியுங்க, அறிவோடு ஜெபியுங்க. இப்ப நம்ம பிரசங்கி 5:2 வாசித்தோம் இல்லையா? மனம் பதறி பேசுறாதீங்க. சிறு சிறு ஜெபங்கள், வார்த்தைகள் குறுகலாக இருக்கட்டும், சின்னதா இருக்கட்டும், இதெல்லாம் விழிப்புணர்வு. என்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு அப்படின்னு பாருங்க. இன்னொரு விழிப்புணர்வு சொல்றேன். மத்தேயு 6:7. மத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அஞ்ஞானிகளை போல, அஞ்ஞானிகள்னா யாருங்க? ஞானம் இல்லாதவர்கள். ஞானிகள் அப்படின்னா நம்ம, அஞ்ஞானிகள் அப்படின்னா புறஜாதிகள், மற்றவர்கள். அஞ்ஞானிகளை போல நீங்கள் வீண் வார்த்தைகளால் அலப்பாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீண் வார்த்தைகளால் அலப்பாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காக ஜெபிக்கணும்? அதுக்கு மட்டும் ஜெபிக்கணும், மற்ற எந்த காரியத்தையும். வீண் வார்த்தைகளால் அலப்புதல் அப்படின்னா என்ன? இன்னைக்கு இது சர்வசாதாரணமா நடந்தது. வீண் வார்த்தைகளால் அலப்புதல், வெயின் ரெப்படிஷன். வீண் வார்த்தைகளால் அலப்புதல். அலப்புதல் தெரியுமா? ரெப்படிஷன் என்ன? திரும்ப திரும்ப சொல்றோம், திரும்ப திரும்ப சொல்றோம். ஜெபத்துல அஞ்ஞானிகளை போல அலப்பாதி. அஞ்ஞானிகள்னா யாருன்னா
அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, மந்திரங்கள் அதெல்லாம் வந்து பண்றது போல நீங்கள் அவர்களை போல ஜெபத்திலே வீண் வார்த்தைகளால் அலப்பாதீங்கள். அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகளை இடையில சொல்லுங்க. நல்லா கவனிங்க, மிக முக்கியமான விஷயத்துக்கு போறோம். ஒரு ஜெபத்துல தேவையில்லாத வார்த்தைகளை உள்ள சொருகிறது, பயன்பாடு இல்லாத வார்த்தைகளை உள்ள சொருகிறது. உதாரணத்திற்கு, நான் இப்ப என்னை ஜெபம் பண்ண சொல்றீங்க, நான் ஒரு 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 காரியத்துக்காக ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணும்போது தேவனை நோக்கி பார்த்து ஜெபத்தை ஆரம்பிச்சுட்டா இடையில பாத்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள் எதெல்லாம் வரும் தெரியுமா? எதெல்லாம் வரும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம அப்படி முடிச்சிருக்கும் போது அந்த இடத்தெல்லாம் ஸ்தோத்திரங்கள் போட்டு ஃபில் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ ஒரு ஜெபம் 5 நிமிஷம் பண்றோம், 3 நிமிஷம் பண்றோம்னா அதுல 30 ஸ்தோத்திரங்கள். எதுக்கு தெரியுமா? ஒரு காலத்துல நானும் அப்படிதான் ஜெபம் பண்ணேன், நீங்களும் அப்படிதான் ஜெபம் பண்ணிருக்கலாம். ஏன்னா பிதா யாரு, குமாரன் யாருன்னு தெரியாது. இப்ப யாரை எப்படி ஜெபம் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப இந்த ஸ்தோத்திரம் உள்ள போடுறத பூரா நிப்பாட்டிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, வீண் வார்த்தைகளால் அலப்பாதீங்கள். ஸ்தோத்திரமும் துதியும் ஒரு தடவை ஏறெடுக்கணும் ஜெபத்துல, அதோட முடிச்சிடணும். கடைசியில விண்ணப்பங்கள் போட்டு ஆமென் சொல்லி முடிச்சிடணும். இடையில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ங்கிற வார்த்தைகள், அதே போல அல்லேலூயாங்கிற வார்த்தை இடையில, அதே போல ஆமென் என்கிற வார்த்தை இடையில. ஜெபங்களுக்குள்ள எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா ஆமென் 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 ஆமென். ஆமென் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுள் அர்த்தம். ஆமென்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இயேசு கிறிஸ்து. ஆமென்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம வெளிப்படுத்துற ஆமென் என்கிறவர் சொல்கிறதாவது வாஸ்தவம் இல்லைங்களா? ஆமென்னா இயேசு கிறிஸ்து. இடையில ஆமென் 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 ஒவ்வொரு உரையும் எப்ப ஆமென் போடணும்? ஜெபத்தினுடைய முடிவுல தான் ஆமென் போடணும், கடைசியில தான் ஆமென் போடணும். எப்ப இந்த ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரத்தை நம்ம ஃபில் பண்றோம், வார்த்தைகள் தடுமாறும் போது நம்ம ஃபில் பண்றோம். ஏன் வார்த்தைகள் தடுமாறுது? என்ன சொல்றதுன்னு தெரியல. பிதாட்ட அப்பாட்ட பேசும்போது என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன் என்ன பேசுறதுன்னு தெரியல. குறிப்புகளை உள்வாங்காம டக்குன்னு எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணிடலாம், அல்லது அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. அப்ப அவர் யாரு, என்ன விஷயம் என்னங்கிறதெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுட்டோம்னா அவரிடம் பேசுவது இன்பமாக இருக்கும் நண்பாக. சரிங்களா? அப்ப தேவையில்லாத சரிங்களா இந்த வார்த்தைகள் ஆண்டவர் அதான் சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவர் சொல்றாரு, தேவையில்லாத அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளால் அலப்பாதையுங்கள். அலம்புதல், தண்ணி அலம்புதல் சொல்லுவோம் இல்லையா? இப்படிதான் அலம்புதல் போட்ட ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபங்கள்ல அப்படியே அந்த வார்த்தைகள் பூரா எடுங்க. எல்லாருக்கும் அப்படிதான் இருந்தது. பேசுற எனக்காரும் சரி, எல்லாரும் அப்படியே ஒரு காலத்துல இருந்தோம். அதை பூரா எடுத்துட்டு நீட்டா ஒரு ஜெபம் முடிச்சுட்டு ஆமென், துவக்கத்துல ஸ்தோத்திரம், கடைசியில ஆமென், அதுக்கப்புறம் வேணா அல்லேலூயா வச்சு. சரியா? இடையில ஃபில் பண்றதுக்காக இந்த காரியம் தான். இதான் வீண் வார்த்தைகள். ஏதோ ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, அலப்பாதீங்க, ரெப்படிஷன் அப்படிங்கிறோம். சரியா? ரெப்படிஷன் ஆமென் சொல். அப்ப ஊழியக்காரர் ஜெபம் பண்றாரு, நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய உடனே கூட ஆமென், என்னது நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆமென் அப்படிமா, ஆமென் அப்படியே ஆகட்டும் அர்த்தம். இந்த ஜனங்களை தேவரீர் ஆமென் ஸ்ட்ராங் பண்றாங்க ஜெபத்தை. வீண் வார்த்தைகளால் அலப்பாதீங்கள். வீண் வார்த்தைகளால் அலப்பாதீங்கள். என்ன பேசுறோம் நம்ம எந்த இடத்துல அது ஆமென் போடுறோம் அதுல யோசிச்சு பாருங்களே, சிரிப்பாக இருக்கும். நம்ம சில ஊழியக்காரருடைய ஜெபங்கள்லாம் கூட போடலாம் அப்படின்னு சொன்ன, சரி வேண்டாம் அவங்களை எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்றாங்க. வேண்டாம் நம்ம வந்து எனக்கு முகத்தை மறைச்சிருங்க. எப்படி இருந்தாலும் வாய்ஸ் கேட்கும். அவங்களுடைய வீட்டுல போய் நீங்க கேட்டு பாருங்க, யூடியூப்ல இருக்குது. ஊழியக்காரர்கள் பரவாயில்ல, டிஜிஎஸ் ஐயாவுடைய ஜெபங்கள்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் எப்படி ஜெபம் பண்றாங்க, என்ன ஜெபம் பண்றாங்க, என்ன வார்த்தைகள் போடுறாங்க, இதெல்லாம் நான் பண்ணேன். எனக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உட்காந்து பண்ண, இந்த வார்த்தைக்கு வரக்கூடாது, இது தப்பு, இது அப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து திரும்ப உள்ள வந்துடுறாரு, இது தப்பு இல்லையா? சோ இதெல்லாம் பார்த்து கற்றுக்கொண்டுதான் நாங்க எல்லாம் இப்போ ஜெப முறைகளை ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சோம். சரிங்களா? சோ அப்ப அதை கவனமா நீங்க பண்ணுங்க. சரியாக அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். சரியா? சோ அது இல்லாம நிறைய ஆண்டவருக்கே வசனத்தை வேற சொல்லுவோம். ஆண்டவரே
இப்படி எழுதி இருக்கிறீரே இபிகோ 302வது செக்ஷன் படி இவருக்கு மரண தண்டனை கோர்ட்ல சொல்லுவாங்க. யோவான் 14வது அதிகாரம் 14 என் நாமத்தினால் கேட்ட அவருக்கே ஞாபகப்படுத்துறது வசனத்தை என்று சொல்லி இருக்கிறீரே அப்படின்னு. ஏப்பா எழுதுனது எனக்கு தெரியாதா? என்ன ஏன் உனக்கு என்ன வேணும்? அதுவாது பரவாயில்ல, கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, இறக்கம் இல்லையா ஜனங்கள், ஒரு பாட்டையா கூட இருக்குல்ல, இறக்கம் இல்லையா இறங்குவீராக அப்படின்னா அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். இறக்கம் இல்லையா, நான் எவ்வளவு இறக்கப்பட்டு இருக்கேன், உங்களுக்கு இறக்கம் இல்லையா அப்படிங்கிறது போல நான் இறக்கப்படுறேன் இந்த ஜனங்கள் மேல. ஆயனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்களே, இறக்கம் இல்லையா அப்படின்னா பெத்தது நான், எனக்கு தெரியும், மரத்தை வச்சது நான், தண்ணி ஊத்துவேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாருங்க என்ன மாதிரியான ஒரு நிலையில நம்ம வந்து ஜெபங்கள் அப்படிங்கிறது. சோ இதுதான் விழிப்போடு ஜெபித்தல். சரிங்களா? இது நிறைய சொல்லி போலாம். விழிப்புணர்வு, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க கூடாது அப்படிங்கிறது. சரி, மூன்றாவது உண்மை போயிடலாம். லூக்கா 18:10-14 வரை நீங்க எழுதிக்கங்க. பரிசேயர் சதுசேயருடைய உண்மை அங்க நம்ம பாக்குறோம். 2 பரிசேயர் ஆயக்காரர் 2 பேரும் ஜெபம் பண்ண போவாங்க இல்லைங்களா? ஜெபம் பண்ண போகும்போது ஒருத்தர் வந்து பரிசேயர் என்ன சொல்லுவாரு, நான் 3 வேளை உபவாசிக்கிறேன். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். இப்ப அவர் இங்க பொய் எதுவும் சொன்னாரா? உண்மைதான் சொன்னாரு. பொய் எதுவும் சொல்லல. வாரத்துல வந்து 2 தரம் உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்துறேன், நான் மற்ற பாவிகள் மாதிரி நான் இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வாழ்க்கையோ அதை அப்படி சொல்றாரு. பொய் சொல்லலாக இயேசு கிறிஸ்து சொல்றது. தன்னுடைய வாழ்க்கையில நான் ஒழுங்கா இருக்கிறேன் அப்படிங்கறத தேவனுக்கு முன்னாடி அவர் அறிமுகப்படுத்தி அவர் ஜெபம் பண்றாரு. ஆனால் ஆயக்காரன் தூரத்துல நின்று, நான் பாவி, என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். 14வது வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, இவனே, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு. இப்ப என்ன வித்தியாசம் 2 பேருடைய ஜெபத்துல? எது தப்பு? ஏன் பரிசேயனுடைய ஜெபத்தை தேவன் கேட்கல? மற்றவனை குறை சொல்லிட்டு நம்மளை நியாயப்படுத்துகிறார். என்ன சார்? தாழ்மை. மற்றவர்களுடைய குறை சொல்லிட்டு நான் நீதிமான், மற்றவர்கள்லாம் இல்ல அப்படிங்கறது தப்பு. 2வது தாழ்மை இல்ல ஜெபத்துல, அலப்புகிற ஜெபமா இருக்குது. சரிங்களா? அப்ப இதெல்லாம் வாரத்தில் 2 முறை உபவாசிப்பது தேவன் தெரியாதா? தசமபாகம் கொடுக்குறீங்க தேவன் தெரியாதா? எல்லாம் தெரியும். அதை போய் சொல்றதுக்கு என்ன இருக்குது? ஆனால் உண்மையான நிலைமை என்ன? ஆயக்காரன் சொல்றார், நான் பாவி, என் மேல கிருபை ஆயிரும் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிறார் ஜெபத்தில். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தாழ்த்துகிறார். ஜெபத்தில் தாழ்மை என்கிறது ரொம்ப விஷயம். சில ஜெபம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, சில ஊழியர்கள்லாம், எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பாக்கெட்ல கை மைக்கில் நம்ம ஸ்டூடெண்ட் பையன் மாதிரி அப்படி பாக்கெட்ல கை விட்டுட்டு பின்னாடி கை விட்டுட்டு ஜெபம் பண்றது. சரியா? அப்ப ஜெபத்துல அப்ப இதுதான் பரிசேயருடைய ஜெபம். ஆயக்காரனுடைய ஜெபம், கோயிலுக்குள்ள நுழையல, வெளியவே நிக்கிறாரு, தன்னை தாழ்த்தி நிக்கிறாரு, இருதயத்துல கை வச்சுட்டு, தேவனே, நான் பாவியா இருக்கிறேன், கிருபையாயிரும் என்று சொல்லி வானத்தை ஏறெடுக்க பார்க்கவும் துணியாமல் இப்படி நிக்கிறார். அவன் அல்ல, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டு போறான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். ஜெபத்துல தாழ்மை வேணும். சிலர் சொல்லுவாங்க, எங்க அப்பா பட்ட நான் பேசுறேன் அப்படிப்பாரு. எங்க பேசிப்பாரு? ஒரு மந்திரிட்ட போய் நின்று இப்படி பேசிப்பாரு இல்லையா? ஒரு எம்எல்ஏ போய் நின்று இப்படி பேசி பாருங்க, யோ அப்படின்னு காலில் விழுகுறது. காலில் விழுகாத உரையா முன்னாடி பேசணும் இல்லையா? பரலோகத்தினுடைய தேவன் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், அவர்கிட்ட போய் முன்னாடி நீங்க பேசும்போது அப்பா பிள்ளை என்கிற உறவு தான், அதுல இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஜெபத்துல தாழ்மை எதிர்பார்க்கிறார். எல்லாம் தெரியும், எனக்கு எது தேவைங்கிறது அவர் அறிவாருங்கிறது தெரியும். ஆனால் நான் கேட்கிறேனா, அந்த உறவுக்குள்ள இருக்கிறேனாங்கிறதா விஷயம். சோ தாழ்மை. பாக்கெட்ல கை விடுறது, பின்னாடி கை விடுறது, கையை இப்படி கட்டிட்டு தலையை தாழ்த்தி ஜெபிக்கிறது முறை.
முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறது. ஸோ இந்த முறைகள், தாழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? ஸோ அதை தான் நம்ம பார்க்கிறோம், தாழ்மையான ஜெபம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்நிதிகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அவங்கள மாதிரி அஞ்ஞானிகளை போல் நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. மாயக்காரர், ஹிப்போக்ரைட்ஸ் சொல்லுவாங்க, வெளி வேஷம் போடுறவங்க தான் மாயக்காரர். இந்த வெளி வேஷம் பண்றவங்க மாதிரி பாருங்க நான் ஜெபம் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில காமிக்காதீங்க. உங்களுடைய பலன் அங்கேயே வந்துருச்சுங்க. சரிங்களா? அப்ப மாயக்காரரை போற நீங்க வெளியில அப்படி கையை வச்சுட்டு பாரு நான் யார் தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு. அப்ப தேவனுக்கு கட்டளை கொடுப்பாங்க. கட்டளை, என் கரங்களுக்கு கட்டளையிடுங்கள்னு ஒரு வசனம் இருக்கு ஏசாயா 45:11. என் கரங்களுக்கு கட்டளையிடுங்கள் அப்படின்னு. அது ஒரிஜினல் அப்படி கிடையாது. நீங்க NIV இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா போன்ல? நீங்க செக் பண்ணி பாருங்க. 45:11 அவர் சொல்றாரு மல்கியால, நான் பிதாவானால் என் கணம் எங்கேங்கிறார். அதை விட்டு போய் கரங்களுக்கு கட்டளையிடுங்கள். யாருக்கு கட்டளையிடுறது இல்ல? சோ அப்ப நம்ம ரொம்ப தெளிவா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாக. சரி, இப்ப 3 ஜெபங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? 3 ஓமைகள் பார்த்துட்டோம். இப்ப மாதிரி ஜெபம், அவர் கற்றுக் கொடுத்த ஒரு மாதிரி ஜெபத்தை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடுவோம். லூக்கா 11:1-4 வரை போயிடலாம். லூக்கா 11:1-4. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். Teach us, O Lord, to pray. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள்னு கேட்கிறாங்க. சரியா? கேட்டதுனால இப்ப ஆண்டவர் ஒரு ஜெபம் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஜெபம். இந்த ஜெபத்தை தான் சொல்லுங்கன்னு சொல்லல. இந்த மாதிரி மாடல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப இந்த மாடல்ல வச்சுக்கிட்டு நம்ம ஜெப முறைகளை நம்ம வைத்துக் கொள்ளுமே ஒழிய எல்லா சபைகளிலும் பரமண்டல ஜெபம் பண்ணுங்கிறது அதுவல்ல. இது மாடல்ல வச்சுட்டு இது மாதிரி நீங்க ஜெபம் பண்ணணும். இப்ப ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். 1:2 வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. 1 போட்டுக்கங்க. 11:2 நம்ம பார்க்க போற முதல் காரியம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்ப இதுல ஒரு விஷயம், ஒரு முறை நம்ம கத்துக்கணும். என்னது? ஜெபம் பண்ண கத்துவாங்கன்னு சொன்னோடனே அவர் ஆண்டவர் என்னை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. அவர் யாரை நோக்கி ஜெபம் பண்ண சொல்றாரு? 1 பிதாவை நோக்கி தான் உங்கள் ஜெபங்கள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம், என்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லல. பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கறதான் நம்ம பார்க்கிறோம். ஏன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும்? அவர் ஒருவர் தான் தேவன் இல்லையா? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் ஒருவர் தான். அவர் ஒரு கடவுளாக இருக்கிறார், ஒரே இறைவனாக இருக்கிறார். சோ ஒரே கர்த்தர் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்துட்டோம். போன வகுப்பு, முந்தின வகுப்புலாம் ஒரு நாளே செலவு பண்ணோம் இல்லையா? அப்ப பிதாவை நோக்கி, அவர் ஒருவர் தான் படைத்தவர் என்பதனால நம்ம அவரை மட்டுமே நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும். அவர் தான் படைத்தவர், அவர் தான் படியளக்கிறவர். அதனால அவரை நோக்கி பார்த்து தான் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கடைசியில ஆவியை கொடுக்கும் போது கூட பிதாவிடம் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். எல்லாமே பிதாவை நோக்கி தான் அட்ரஸ் பண்றாரு. இதை பார்த்து செய்யுங்கள்ங்கிறாரு. அப்ப நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்துதான் ஜெபிக்க வேண்டும். முதல் வரி, நீங்க எந்த ஜெபம் நீங்க எடுத்தாலும் பிதாவை நோக்கி தான் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் வேதத்துல எல்லா இடங்களிலும் இருக்குது. அப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ண கூடாதா? சரியா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ண கூடாதா? மொத்த பைபிளையும் ஒரே இடத்துல இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு ஜெபம் இருக்கு. அப்போஸ்தலர் 7:59 ஸ்தேவான் உயிர் விடும் பொழுது அவர் ஜெபம் பண்றாரு, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ள. அவ்வளவுதான். சரியா? கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். கரெக்டா? 7:59 இருக்கும். ஏன்னா இயேசுவை யாருக்குமே பிடிக்காதாங்க. அதனால இயேசுவை அவர் ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக, இயேசுவை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறதுக்காக ஸ்டீஃபன் என்ன பண்றாரு? இயேசுவிடம் ஜெபிப்பது போல ஜெபித்து உயிர விடுறாரு.
புரியுதுங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவை யாருமே ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் ஸ்தேவனை அடிக்கிறாங்க, கல்ல எரிஞ்சு கொள்றாங்க. கிறிஸ்தவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. அதனால இயேசுவை இவரை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல சாக போறதுக்கு முன்னாடி இயேசுவிடம் ஆவியை ஒப்பு கொடுப்பது போல சொல்லிவிட்டு அப்படி அவர் இறந்து போகிறார். ஒழிய இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல ஒரு இடத்துல கூட இல்லை. சரிங்களா? அதனால அன்பின் இயேசு சுவாமி அப்படிங்கறதெல்லாம் ஜெப முறைகள் கிடையாது. பிதாவை நோக்கி தான் ஜெபிக்க வேண்டும். ஒன்று, நான் ஜெபம் பண்ணிட்டேனே இயேசு கிறிஸ்துவிடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தையா இருக்கும் போது குழந்தை கேட்ட விதத்துல சிந்திச்சோம், பேசினோம். ஆனால் வளர ஆரம்பித்ததுக்கு அப்புறம், உறவு முறைகள் தெரிந்ததுக்கு அப்புறம் பிதாவை நோக்கி தான் ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறதா சொல்லப்பட்டது. சரி, ஒண்ணு. இப்ப பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும் போது, இப்ப நான் பிதாவை நோக்கி அன்பின் பரலோக பிதாவை ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிச்சோன்னே அவர் திரும்ப பாக்குறாரு, யார் நீ அப்படின்னு. அடுத்து நான் சொல்றேன், யார போய் அவர் முன்னாடி காமிக்கணும்? என்ன காமிக்க கூடாது. என்ன காமிச்சேன்னா படவா நீயா வந்த இவ்வளவு மோசமான ஆளு அப்படின்னு. அப்ப நான் உடனே யார காமிக்கணும்? அவர் கோபப்படாம இருக்கணும். அடுத்து நான் யார காமிக்கணும்? இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வந்துருங்க. ஐயா தான் சொல்லி உங்களை அனுப்பிச்சு விட்டாரு சொல்லுவோம் இல்லைங்களா? ஐயா தான் சொல்லி உங்களை அனுப்பிச்சு விட்டாரு. ஓ சரி சரி பாப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதுதான் மெத்தட். அதனாலதான், ஏன்னா எனக்காக பலியானவர் அவர் என்பதனாலே யாருக்கா அவரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சு. ஓ சரி சரி என் பையன் நான் வர சொல்லு என்ன வேணும் உனக்கு? அப்புறம் கேட்க ஆரம்பிச்சோம். அப்ப பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனாலதான் இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபிக்க வேண்டும். வானத்திலும் பூமியிலும் வேற நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நல்லா கவனிக்கணும். இயேசுவின் நாமத்துல தான். இயேசு கிறிஸ்துவ மட்டம் தட்டல. நம்ம இயேசு கிறிஸ்துவ எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்திடும். இயேசுவின் நாமத்தினாலதான் ஜெபிக்கணும். சரிங்களா? பிதாட்ட ஜெபிக்கும் போது இயேசுவை, ஏன்னா நான் பரிசுத்தமாகல, நான் பரிசுத்தம் அல்ல, ஆனால் எனக்காக பரிசுத்தர் ஆனார் ஒருவர். அதனால அவரை கொண்டு முன்னாடி நிப்பாட்டினா அவருக்கு பின்னாடி மறைஞ்சு நிக்கிறேன். கரெக்டுங்களா? சோ அப்ப பிதாவை போகும்போது இயேசுவின் நாமத்தினால வசனம் நிறைய நீங்க எழுதிக்கங்க. யோவான் 14:14 என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அப்படின்லாம் இருக்கு. 14:14. அடுத்து 16:23, 16:23, எபேசியர் 2:18, எபேசியர் 2:18, 3:15. இந்த வசனங்கள்லாம் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க, பொறுமையா வாசித்து பாருங்க. மிக முக்கியமான சப்ஜெக்ட், வாசித்து பாருங்க. சரிங்களா? சோ அதனால இயேசுவின் நாமத்தில் பிதாவிடம் ஜெபித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? சோ அப்ப இயேசுவின் நாமத்தினால பிதா, சிலரு எங்கள் அன்பின் இயேசு சுவாமின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? ஜெபம் பண்ணிட்டு கடைசியில முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவேன்னு முடிப்பாங்க. இதெல்லாம் நிறைய யூடியூப்ல இருக்கு. பெரிய பெரிய போதவர்கள் ஜெபம் பண்றாங்க. நான் காலையில நேற்று தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஜெபங்கள் அப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட் போட்டா பெரிய பெரிய போதகர்கள், மேடை பேச்சாளர்கள், இயேசுவின் எங்கள் அன்பின் இயேசு சுவாமின்னு நான் யார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன்? நல்லா கவனிங்க. எங்கள் அன்பின் இயேசு சுவாமின்னு யார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். இதாட்ட தான் ஜெபம் பண்ணணும். சரி விடுங்க, எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவிட்ட நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு காப்பாத்துங்க, இது பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவேன்னு முடிக்கிறோம். இயேசுக்கு ஜெபம் பண்றேன், அப்புறம் ஏன் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன்? அவர் பாப்பாரு, ஏன்டா சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் இயேசுவின் நாம வேறொரு இயேசுவான்னு பவுல் சொல்றது மாதிரி வேற எந்த இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் முடிக்கும் போது பிதாவே வந்துருவார். கரெக்டா பிதாவே வந்துருவார். இதெல்லாம் ஏன் இந்த முறைகள்னா, பிதா வேறு இயேசு வேறு என்கிற அறிவை இல்லாதவர்கள் இப்படி ஜெபம் பண்றாங்க. சரியா? ஜெப முறைகள் என்னன்னு தெரியாமலே சிலர் ஜெபம் பண்றாங்க. முறைகள் தெரியாமல் ஜெபித்தது தவறு கிடையாது, ஆனால் இனிமே அதை சரி பண்ண. சரிங்களா? பிதாவை நோக்கி நான் ஜெபம் பண்றேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கூட்டத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். மழை வராமல் தடுத்துருங்க, உதவி செய்யுங்க, கூடுகை ஆரம்பிப்பதற்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இடையில பார்த்தா இயேசு சொல்லுவாரு, நீங்க எங்களுக்காக ரத்த சிந்தனையிலே. நான் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அன்பின் பிதாவேன்னு ஆரம்பிச்சு பிதாட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இயேசு சொல்லுவாரு,
எங்களுக்காக அப்படித்தானே நீங்கள் 3.5 வருஷங்கள் ஊழியம் செய்யும் போது ஜனங்கள் உங்களோட 3 வருஷம் நான் ஊழியம் பண்ணேனா அப்படின்னு இதான் மண்டே சொல்லி இருக்கு. நான் எப்ப ஊழியம் பண்ணேன், நான் எப்ப இறங்கி வந்தேன், புரியுதுங்களா? சிரிப்பா இருந்தாலும் ரொம்ப மிக முக்கியமானது, நான் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது எங்கள் அன்பின் பிதாவே, பிதாவுக்குரிய காரியங்களை பேசிட்டு ஸ்தோத்திரம் ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தினால நான் முடிக்கணும். இடையில கலப்படம் ஆகும். திடீர்னு உள்ள வருவார் இயேசு கிறிஸ்து, உள்ள வருவார். திடீர்னு சில நேரம் ஆவியானவர் உள்ள வந்துருவாரு. இதெல்லாம் சரியா? அப்ப இதெல்லாம் உள்ள வந்துருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், கலட்டி விடணும். சரியா? மேல ராக்கெட் அனுப்புறாங்க, இந்தியா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லாம். இங்க இருந்து அனுப்பும் போது பெரிய ராக்கெட்டா இருக்கும், இதுல இருந்து அது போற வரைக்கும் இருக்குன்னு வைங்க. ஆனா அங்க போய் எந்த கிரகத்துக்கு, செவ்வாய் கிரகம் வியாழன் கிரகம் போகும்போது இது மட்டும் தான் இருக்கும், மற்றதெல்லாம் அங்கங்க அப்படியே கலந்து விழுது. அனுப்பும்போது முழுசா இருக்கும். நீங்க அங்க மேல சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க, இந்த மட்டும் தான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும். எந்தெந்த காலகட்டத்துல எவ்வளவு தேவை, ஃபியூவல் எவ்வளவு தேவை, பெட்ரோல் எவ்வளவு தேவை, எது தேவை எல்லாம் முடிஞ்சோம் அதாவது கலந்துக்கும். அது மாதிரி நம்முடைய ஜெப ஜீவியத்துல இனிமேல் எதெல்லாம் கலட்டப்பட வேண்டுமோ அதெல்லாம் கலட்டப்பட வேண்டும். மொத்தமா நீங்க போனா அது போகாது, உள்ள வளிமண்டலத்துக்குள்ள உள்ள நுழைய முடியாது. சரியா? அப்புறம் மேகத்தை எடுத்து மூடி வச்சுக்குவாரு. ஐயோ போச்சு, ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிறது. அப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறத, இயேசுவிடம் அவர் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதனாலதான் பிதாவிடம் இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு. அடுத்த வரி போயிடலாம். 11:2 பரமண்டல் எங்கள் பிதாவே. அடுத்து என்ன அர்த்தம்? இது உம்முடைய நாமம். 2வது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல துதி ஸ்தோத்திரம் ஏறது. கரெக்டா? ஜெபத்துல எடுத்த உடனே உப்பு வேணும், புளி வேணும், அதெல்லாம் லிஸ்ட் போடாம முதல்ல துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்க வேணும். அதுதான் நாமம் பரிசுத்தப்படுவதாக. 2வது துதி ஸ்தோத்திரம் நன்றி என கனத்துக்குரியவர் அவர். இல்லையா? அடுத்து 3வது அதே 2வது வசனம் பிற்பகுதி, உம்முடைய ராஜ்யம் வருவதா. முதல்ல பிதாவை நோக்கி ஜெபிக்கணும், 2வது துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கணும், 3வது உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்ப 3வதாக நம்முடைய ஜெபத்துல என்ன இருக்குன்னா, தேவ சித்தங்கள், தேவ சித்தங்களுக்காக, தேவ திட்டங்களுக்காக ஜெபிக்கணும். 3வது ஓகேங்களா? 3வது தேவ சித்தங்கள். அவ பிதாவை நோக்கி ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கணும், துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கணும், அதான் உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு அர்த்தம். 4வது தேவ சித்தங்கள், தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கணும், தேவனுடைய திட்டங்களுக்காக ஜெபிக்கணும். தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். நான் ஜெபத்துல என்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் அப்படிங்கறத ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவனை உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்னுடைய வாழ்க்கை, அதான் ரொம்ப முக்கியம். சரியா? இந்த உலகத்தினுடைய முடிவுல இல்ல என்னது, இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூடணும் அப்படின்னு ஜெபம் பண்றோம். ஒரு காலத்துல பெரிய ஊழியக்காரெல்லாம் சேர்ந்து சாராய கடைகள்லாம் தமிழ்நாட்டுல மூடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய சங்கிலி ஜெபமே நடத்தினாங்க. என்ன ஆச்சு? இன்னைக்கு நிறைய வந்துச்சு. அவ்வளவுதான். ஏன் அது நடக்காதா? அந்த ஜெபத்தை ஏன் தேவன் கேட்கல? உலகத்தினுடைய முடிவு காலகட்டத்துல இதெல்லாம் பெருகும், இந்த அநியாயம் அக்கிரமம்லாம் பெருகும்னு ஆண்டவர் சொன்னாரா, குறைஞ்சிரும்னு ஆண்டவர் சொன்னாரா? சரிங்களா? மத்திய 24வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரம்லாம் நீங்க வாசித்து பார்த்திருப்பீங்க, தெரியும். அதுல உலகத்தினுடைய முடிவு காலகட்டத்துல இந்த அநியாய அக்கிரமம் பெருகும் தான் சொல்லியிருக்காரு. இன்னும் பாவம் பெருகும், இன்னும் விபச்சாரம் பேசித்தனம் இன்னும் பெருகும், இன்னும் இச்சைகள் பெருகும், இன்னும் கடைகள், டாஸ்மாக் கடைகள் எல்லாம் அநியாய அக்கிரமம் பெருகும். அன்பு தனி குறையும். அன்பு இல்ல ஆண்டவரே எப்படி அன்பு இருக்கும்? அன்பு குறையும் சொல்றாரு. உலகத்தினுடைய முடிவு காலத்துல இதெல்லாம் நடக்கும் சொன்னவர்கிட்ட போய், ஆண்டவரே டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுங்க, தமிழ்நாடு ஜெகஜோதியா இருக்கணும், கடையே இல்லாம இருக்கணும், பாவமே இல்லாத உலகத்துல வேசித்தனத்தின் ஆவி ஓடிக்கொண்டு இருக்கிறது, அதை கட்டுகிறோம். எப்படி கட்டுவேன்? உலகத்தினுடைய முடிவுல இன்னும் பெருகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீ கட்டி கட்டி ஜெபம் பண்ணா அது எப்படி அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார்? தீர்க்க தரிசனம் என்னது? அதிகமாகும் என்பதுதான் தீர்க்க தரிசனம். எல்லாம் ஒட்டு மொத்தமா அதிகமாகி
தபால ஒரு ஒரு வெடிச்சு அதுக்கப்புறம் தான் உலகத்தினுடைய முடிவு வரும். யாராவது காப்பாத்துறவங்க வரமாட்டாங்களா என்று உலகமே ஒட்டுமொத்தமாக தவிக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை. சகலராலும் விருப்பப்பட்டவர் வருவார் என்று ஆகாயில் எழுதப்பட்டிருக்கு. சகல ஜனங்களாலும் விருப்பப்பட்டவர் யாரு? இவரை நம்பி ஓட்டு போட்டோம், அவரை நம்பி ஓட்டு போட்டோம், புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இவர்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாருன்னு நினைச்சு இவரை நம்பி ஓட்டு போட்டோம், ஒண்ணும் நடக்காது. அப்ப எல்லாம் ஒரு 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 ரட்சகருக்காக பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் அன்றைய வருகை இருக்கும். சரிங்களா? அததான். அப்ப பாவங்கள் குறைவதற்காக ஜெபித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் அந்த பாவத்தில் விழுந்து விடாதபடி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி ஜெபிப்பதுல பிரயோஜனம் இருக்கு. ஆமென். ஜெபிப்பதுல பிரயோஜனம் இருக்கு. என் குடும்பம் காப்பாற்றப்படணும், என் சபை மக்கள் இந்த பாவத்தில் விழுந்து கூடாது, ஏத்தாப்புல டாஸ்மார்க் இருக்கு, என் சபை ஜனங்கள் உள்ள போயிடக்கூடாது, ஆண்டவரை காப்பாத்துங்க, இப்படி ஜெபிக்கலாமே ஒழிய கடையை மூடுங்க அப்படின்னு ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அநியாயம் பெருகும், அக்கிரமம் பெருகும், லஞ்சலாமியம் அதிகமாகும், எல்லாம் போர் சத்தங்கள் அதிகமாக, போருக்காக ஜெபிக்க, கொள்ளை நோய்கள், கொரோனாவுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்? ஏதாவது நடந்துச்சா? அது வாட்டுக்கு வந்துச்சு, ஒரு ஆட்டம் ஆடிட்டு போயிடுச்சு. கொள்ளை நோய்கள் வரும்ட்டாரு, போர்கள் வரும்ட்டாரு, போர்களே வரக்கூடாது, இந்த தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் சமாதானத்தின் ஆவியை கட்டளையிடுங்கள் தேவனே. எப்படி சமாதானம்? 3ஆம் உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் தேவனுடைய ராஜ்யத்துலதான் உலகம் முழுவதும் சமாதானம் இருக்கும். இப்ப அடிதடிதான் இருக்கும். சத்தியத்தை புரியாதபடி பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், அவர்கள் தங்களுடைய லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துகிற முறைகளை பார்க்கும்போது பரிதாபம், உண்மையிலே பரிதாபம். ஐயோ, இந்த அவர் லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி இருக்கிற ஒரு நல்ல சத்தியத்தை போதிச்சிருந்தாருன்னா இந்த உலகம் எப்பவோ நல்லதா மாறி இருக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும், ஆண்டவர் எப்பவோ வந்திருப்பாரு. ஆனால் அறியாத ஜனங்கள், குருட்டாட்டம் உள்ள ஜனங்களா இருக்கிறாங்க, மனக்கண்கள் திறக்கப்படலை. சரிங்களா? சோ இன்றைக்கு இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. இது எந்த ஏரியா? சாலமங்கல பகுதியிலிருந்து, தமிழ்நாட்டின் சாலமங்கல பகுதியில, காஞ்சிபுரம் பகுதியில இங்கிருந்து கிளம்புகிற ஒரு கூட்ட ஜனம், அக்கினியை போடவே வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த காரியம் இந்த சாலமங்கல பகுதியிலிருந்து பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த பகுதி, இந்த சத்தியம் வெளிப்பட போகுது. தமிழ்நாடு முழுவதும் இந்த சத்தியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவர் 1000 பேருக்கு சமமாக போய் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து இந்த உலகத்தை மாற்றுகிற அந்த வேளையில தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிகளிலே தங்களை இணைத்துக் கொள்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்றார். சரிங்களா? அப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் சொன்னது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரியா? அப்ப நீ தப்ப வேண்டும் என்று ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது, உலகத்தின் பாவம் கிடையாது. ஆனால் பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கை இப்ப ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சரியா? அதை நம்ம பார்த்தோம். சரி, அடுத்து 11:3. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரம், இது என்ன ஆகாரம்? அது சாப்பாடா? வேதவசனம். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில இந்த ஆகாரம் எங்களுக்கு தாரும்னு ஜெபம் பண்ணீங்க? யாருமே ஜெபம் பண்ணிருக்காங்க. நானும் ஜெபம் பண்ணேன், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்க. ஆனா யாராவது சாப்பிடாம இருக்குமா? இன்னைக்கு ஜெபமே பண்ணலையே. ஆனா எப்படி எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் ஆண்டவரே, காலையில இட்லி கொஞ்சம் சூடா இருக்கட்டும் அப்படின்னு ஏதாவது ஜெபம் பண்ணமா? இல்லையே. 2 வேளை சாப்பிட்டுட்டோம் இல்லையா? சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அப்ப அது என்னது? எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் அப்படிங்கிறது. அவர் ஆண்டவர் சொல்றாரு, அநித்தியமான தேவைகளுக்காக அல்ல, பிதா உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8 என்னென்ன தேவை, உடுக்க உடை, குடிக்க தண்ணீர் எல்லாம் தேவை, சாப்பாடு எல்லாம் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு கொடுப்பாரு. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் கதறனுடைய ஒளியை கொடுக்கிறாரு, வெளிச்சத்தை கொடுக்கிறாரு, மழையை கொடுக்கிறாரு. நீங்க கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப இது இந்த ஆகாரம் என்னது? ஆவிக்குரிய ஆகாரம். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய ஆகாரம். அதுல மிகச்சிறந்த ஆவிக்குரிய ஆகாரம் என்ன தெரியுமா? 1 லூக்கா 11:13. லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? நம்மள எவ்வளவு பாராட்டுறாரு. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு
நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு நல்ல ஈவுகளை தர்றீங்க, ஆனால் பரலோகத்தின் தேவனானவர் தன்னிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா. முதல் ஆகாரம் நம்ம எதை கேட்கணும்? தேவனே உடைய நல்ல ஆவியை எனக்கு தாங்க, உடைய பரிசுத்த ஆவியை தாங்க, அன்பின் ஆவியை தாங்க, சத்திய ஆவியை தாங்க. அவருக்கு மிக பிடித்தமான ஜெபங்களுள் இதெல்லாம் உண்டு. அதை அப்படி என் பிள்ளைக்கு இதை தாங்க, எனக்கு வீடு தாங்க, எனக்கு வாச தாங்கிறத விட எனக்கு பரிசுத்த ஆவியை தாங்க, சத்திய ஆவியை தாங்க, உங்களுடைய ஆவியினாலே என்னை நடத்துங்க. சரியா? ஒன்று மிக முக்கியமான ஒரு ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் பரிசுத்த ஆவி. அடுத்த இரண்டாவது யோவான் 15:7. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்களுக்கு நீங்க கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு. எப்பன்னா நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் மட்டுமே நீங்க கேட்கறத கடவுள் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. இப்ப வார்த்தைகள் நம்ம முக்கியம். நான் முதல்ல சொன்னேன் 2 கண்ணு, ஜெபம், வேத வாசிப்பு. எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு சூழல்ல வந்துச்சுன்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா வேத வாசிப்பு. ஏன்னா அந்த வசனத்தை பாருங்க, என் வார்த்தைகள் உங்களில் இருந்தால் தான் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது உங்களுக்கு அருளப்படும். சரிங்களா? அப்ப அதனாலதான் பைபிளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், பைபிள் ஸ்டடீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேத வாக்கியங்கள், தியானங்கள், அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படிங்கிறது. அப்ப வார்த்தைகள் நிலைத்திருக்கணும். சத்தியத்துக்காக ஜெபம், நல்ல சத்தியத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை, கனிகள், நிறைய அந்த லிஸ்ட் போடலாம். இதெல்லாம் தேவ ஞானம், பரிசுத்தம், இதெல்லாம் அவருக்கு பிரியமான ஜெபங்கள், தேவனை பிரியப்படுத்துகிற ஜெபங்கள் அப்படின்னு சொல்றேன். இதுதான் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு நான் இன்னைக்கு உலகத்துக்குள்ள போறேன், பொய் சொல்லாம இருக்கிறதுக்கான உதடுகளை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் என்னுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஸோ பரிசுத்தாவே எனக்கு தாங்க. ஒரு முக்கியமான வேலை என்னுடைய ஆபீஸ்ல இன்னைக்கு இருக்குது, என் தலைமையில தான் செய்ய போறவங்க. அதை செய்து முடிப்பதற்கு எனக்கு நல்ல ஆவியை எனக்கு தாங்க, அறிவை தாங்க, புரிந்து கொள்ளக்கூடிய திறனை எனக்கு தாங்க, அதிகாரியுடைய கண்களை தயவு. இதெல்லாம் எனக்கு அன்றன்றைக்கான ஆகாரம். இது நம்ம இன்னைக்கு காலையில ஜெபத்துல நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து 11:4. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, எங்கள் கடனாளிகளுக்கு எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு பாவங்களை பாவ மன்னிப்பின் ஜெபத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் மன்னிப்பின் ஜெபம். எப்படி அந்த பரிசேயர் ஆயக்காரன் ஜெபத்துல ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாரோ, அதே போல இரவு ஜெபத்துல நான் அப்பதற்கு ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? சோ அப்ப பின்னாடி நான் சொல்றேன்னு சொன்னேன். இரவு ஜெபத்துல மிக முக்கியமாக அந்த நாள் முழுதும் நாம் கட்டிக்கொண்ட எல்லா பாவங்கள், மீறுதல்கள்னா வயலேஷன் அர்த்தம். மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரோடு ரூலை நீங்க மீறிட்டீங்க, சிவப்பு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு போது வண்டி போயிடுச்சு பாருங்க அப்படின்னு போட்டோ எடுத்து அனுப்புவாங்க. வயலேஷன் சொல்லுவாங்க. மீறுதல் அப்படின்னு என்னது? விதிமுறையை மீறுதல். இப்ப நம்ம ஜெபத்தினுடைய சில விதிமுறைகளை பார்த்துப்போம். இந்த விதிமுறைகளை மீறினீங்கன்னா அது பாவம். மீறுதல் அதான் பாவம். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏசாயா 53 பார்க்கிறோம், மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டார். என்னுடைய மீறுதல்கள் என்னது? தெரியும், இப்படிதான் ஜெபம் பண்ணணும்னு தெரியும், இப்படிதான் துதிக்கணும்னு தெரியும், இப்படிதான் வேதம் வாசிக்கணும்னு தெரியும், இப்படிதான் பரிசுத்தமா வாழணும் தெரியும், இது தப்பு அப்படின்னு தெரியும். தெரிஞ்சும் நம்ம தப்பு பண்றோம் பாத்தீங்களா? இதுதான் மீறுதல். தெரிந்தும் செய்கிற தவறுகள் தான் மீறுதல். அது பாவம்ங்கிற லிஸ்ட்ல வராது, மீறுதல். என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்ம ஒவ்வொரு தடவை ரூல் மீறும் போதும் எப்படி போலீஸ்ல இருந்து நமக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட் வருதோ, பனிஷ்மெண்ட் வருதோ, அது போல ஒவ்வொரு முறையும் நான் மீறும் பொழுதும் நான் ஆண்டவரை சாட்டையில் அடிக்கிறேன், காயப்படுத்துறேன். என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நான் இன்னைக்கு 2 மீறுதல்கள் பண்ணிட்டேன், 2 அடி அவர் அடிச்சிட்டேன். அதான் அர்த்தம். என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார்னு என்ன அர்த்தம்? அப்ப அன்று இரவு ஜெபத்துல என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக
ஒழுங்கற்ற செயல்கள் எல்லாம் வச்சுக்காங்க. நம்ம மன்னிப்பின் ஜெபம். சரிங்களா? சோ அதுதான் முக்கியமானது. யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். சரிங்களா? அப்ப பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கவே மாட்டாரு. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார். பாத்தீங்களா? அப்ப பாவிகள், நம்ம பாவிகளா இருந்தோம்னா ஜெபத்தை அவர் கேட்கவே மாட்டார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீதிமொழிகள் 15:8 துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவருடைய, ஏன் நம்ம மன்னிப்பின் ஜெபம் கேட்கணும்னா நான் செம்மையானவனாக இருக்கணும். சரியா? பாவியா இருந்தேன்னா என்னை அவர் பிடிக்காது. சோ அப்ப செம்மையானவனா இருக்கணும். அடுத்து 15:29 நீதிமொழிகள் 15:29 துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அப்ப நான் நீதிமானாக, செம்மையானவனாக, சன்மார்க்கனாக, நீதிமானாக, தேவனுக்கு பிரியமானவனாக இருந்து ஜெபிக்கும் போதோ ஊழியம் செய்யும் போதுதான் அவர் அதை அங்கீகரிக்கிறார். அன்பானவர்களே, சரிங்களா? நான் பாவியாக இருந்தேன் அப்படின்னா நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் அந்த ஊழியத்தை அவர் அங்கீகரிப்பதில்லை. சரிங்களா? அப்ப அது செம்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தானியேல் 9:23 ஒரு அழகான வசனம் உண்டு. தானியேல் 9:23 நீ தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். எல்லாம் கவனிங்க. நீ மிகவும் பிரியமானவன் ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே இது இந்த நிலைமை இருந்துச்சுன்னா எவ்வளவு அழகா இருக்கும் பார்த்தீங்களா? இந்த வசனத்தை என்னைக்காவது ருசிச்சு வாசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த ஜெபம் முறை வரும்போது தான் இந்த வசனத்தை வாசித்திருக்கேன். நானும் ஜெபத்தை ருசிச்சு பார்க்கும்போது தான் இந்த வசனம் வாசிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். தானியேல் ஜெபம் பண்றதுக்காக முழங்கால் படிக்கிறாரு. கேப்ரியல் தூதன் வந்துடுறாரு. முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றேன்ப்பா அப்படின்னு வீட்டுக்காரமாட்ட சொல்லிட்டு கதவை சாத்திட்டு நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு முழங்கால் படிக்கும் போதே தூதன் வந்துட்டு, தானியேலே, நீ தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள, நீ பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு கட்டளை வந்துருச்சுப்பா. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லையா? எவ்வளவு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இல்ல? நீ வேண்டிக் கொள்ள தொடங்குறதுக்கு முன்னாடி என் வாயிலே சொல் பரவாவதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். என்ன பேச போறேங்கிறது அவருக்கு தெரியும் ஜெபத்துல. அதெல்லாம் வீண் வசனத்தினால அலப்பாத அப்படிங்கிறது என்ன விஷயமோ சுருக்கமா பேசிட்டு முடிச்சிரு அப்படிங்கிறாரு. வாயில் வார்த்தை வருது. அப்ப நீ வேண்டிக் கொள்ள தொடங்குறதுக்கு முன்பாகவே உனக்கு கட்டளை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி, இப்ப கடைசியாக 11:4 சோதனைக்கு கடைசியில சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை சோதனையில் இருந்து தப்புவதற்கு நாம் ஜெபிக்கணும். கடைசி நம்முடைய ஜெப முறைகள்ல சோதனை இருந்தா அந்த வசனத்துல சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்படின்னு இருக்கும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்படின்னா சோதனை வராமல்னு அல்ல. சோதனை வராம என்னை காப்பாத்திக்கங்க, என்னை தடுத்துக்கங்க, சோதனை இருந்து என்னை விலக்கிக்கங்க அப்படின்னு இல்ல. சோதனைக்கு உட்பட பண்ணாமல், நான் விழுந்துடக்கூடாது. என்னது? நான் விழுந்துடக்கூடாது. சோதனைக்கு உட்பட பண்ணாமல். இது பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கும், சபையில தூக்கம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதான் சோதனை. இப்ப தூக்கமே வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. சோதனைக்குள்ளே போய்விடாமல் என்னை காப்பாத்துங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கம் வரும், நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்திருக்கலாம், வேலைகள் நிறைய இருக்கு. காலையில வந்து சபையில வந்து உட்கார்ந்து அது வரைக்கும் நல்லா ஆவியில நிரம்பி பாடுனவங்க கடைசியில் ஜெபம் பிரசங்க ஆரம்பிச்சோடனே தூக்கம் வரும், வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதான் சோதனை. நான் என்ன ஜெபம் பண்றேன்? சோதனைக்கு உட்பட பண்ணாமல், தூக்கத்துல உள்ள போயிடக்கூடாது நான் ஆண்டவரே. இதுதான் விஷயம். வித்தியாசம் புரியுதுங்களா? தூங்காம இருக்க வைங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா அது நடக்காது. அப்படி ஜெபம் பண்ண சொல்லல. தூங்கணும் மனுஷனுடைய வாழ்க்கையில. ஆனா இந்த சோதனை வருகிற நேரத்துல, பிரசங்க கேட்கிற அந்த நேரத்துல வரக்கூடிய தூக்கத்துல இருந்து என்ன காப்பாத்துங்க. நான் உள்ள போயிடக்கூடாது. சோதனைக்கு உட்படுதல்.
சரிங்களா? சோதனைக்கு உட்படுதல் அப்படின்னா பாவங்கள், சூழ்நிலைகள், இச்சைகள் எல்லாம் ஏத்தாப்புல வரும். உள்ள விழுந்துடக்கூடாது, என்னை காப்பாத்துங்க. அதான் நான் அப்ப சொன்னேன். ஏத்தாப்புல நீங்க இது டாஸ்மாக் கடை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுக்குள்ள போயிடக்கூடாது. அதான் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? சோதனையில் விழுந்து போகாமல் காத்துக் கொள்ளுங்கள் என்கிறதா அர்த்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? முடிக்கிறேன் நான். இறுதியாக நம்ம பார்க்கிறது எப்படி ஜெபித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எப்படி ஜெபிக்க கூடாது என்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அப்ப 3 ஓமைகள் ஆண்டவர் சொன்னாரு. ஒரு மாதிரி ஜெபத்தை சொல்லியிருக்காரு, அடுத்து சில முறைகளை சொல்லியிருக்காரு. அங்கங்க மத்தேயு 6:7 சில முறைகள் அப்படி சொல்லியிருக்காரு நம்ம பாக்குறோம். நீயும் உன் அறை கதவை தாளிட்டு விட்டு அந்த இடத்துல பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம அறை கதவை தாளிட்டு ஜெபம் பண்றோமா? இல்ல இல்லையா? அப்ப மன அறை கதவை தாழ்பான் போடணும். வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கருத்தோடு தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அதான் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தெரிந்த ஒரு விஷயங்கள், அதுல தவறு இல்லை. நம்ம அதை நம்ம அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. வெளியரங்கமாய் பதில் மற்றவங்க மாதிரி பரிசெயர் ஆயக்காரர் போல நீ பண்ணிக்கணும், வெளிவேஷக்காரர்கள் போல நீங்க வெளியில எல்லாரும் பார்வைக்கு ஜெபம் பண்றோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். சரியா? ஸோ இதுல எப்படி ஜெபம் செய்வது என்கிற முறையை காட்டுவோம், எப்படி ஜெபம் செய்யக்கூடாதுங்கிற முறையில ரொம்ப கவனமா இருக்குமாறு தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்ளும். அதான் ரொம்ப முக்கியமானது, எப்படி ஜெபிக்க கூடாது அப்படிங்கிறது. ஏனென்றால் அந்த மாதிரி ஜெபங்களுக்கெல்லாம் மேகத்தால் தன்னை மூடிக்கொள்கிறார். அப்ப அது கூரையை விட்டு போகாது அப்படிங்கிற விஷயம் கவனமா இருக்கணும். நீதிமொழிகள் 28:9 பாருங்க. வேதத்தை நீதிமொழிகள் 28:9 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்பார்களே. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவருடைய ஜெபம் அருவருப்பானது. அருவருப்புங்கிற என்ன வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க, அருவருப்பு. யாருடைய ஜெபம் அருவருப்பா? பைபிள் சொன்னதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், வேதத்தின்படி நான் வாழ மாட்டேன். சரிங்களா? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவருடைய ஜெபம் எனக்கு அருவருப்பு அப்படிங்கிற. ரைட்டுங்களா? அப்ப ஏன் என் ஜெபம் மேல போக மாட்டேங்குது? வார்த்தை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அருளப்படும். ஆனா வார்த்தைகள் உள்ள இல்ல, அதனால கேட்டுக்கொள்வது எதுவுமே கிடைக்காது. மேகத்தால் மூடி இருப்பாரு, கூரையை தாண்டாது. அருவருப்பா நம்ம என்ன சொல்றோம் பிள்ளைகள்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றோம்? நான் சொன்னதை நீ கேட்டியா? நான் ஏன் உனக்கு வாங்கி தரணும்? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ கேட்டியா? பிள்ளைகிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா? அவ்வளவுதான். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் எழுதி கொடுத்துருக்கேன், இதன்படி நீ கேட்டியா? இதன்படி நீ வாழ்ந்தியா? அப்புறம் எனக்கு அது வேணும், இது வேணும், இது கொடுக்க மாட்டீங்க, அது கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உட்காந்து அழுகுற அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டு. அதான் சரிங்களா? ஏசாயா 1 13-15. ஏசாயா 1:13-15. காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல், பலி செலுத்தல் எனக்கு அருவருப்பா இருக்குது. நான் அக்கிரமத்தோடு சபை கூட்டம், ஓய்வு நாள், மாத பிறப்பெல்லாம் நீங்க அனுசரிச்சுக்கிறீங்க, நான் சகிக்க மாட்டேன். என் ஆத்துமாவே வெறுக்குது. சுமந்து இழைத்து போயிட்டேன். கைகளை விரித்தாலும் நீங்கள் என்னதான் நீங்க ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். சரிங்களா? மிகுதியாய் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமானது, வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்குகளுடைய ஜெபங்கள் எல்லாம் அருவருப்பானது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் தான் நீங்கள் கேட்டுக்கொள்வது அருளப்படும். இந்த வார்த்தைகளை தியானிச்சு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு சத்தியத்தை கேட்டுருவோம். இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்முடைய ஜெப ஜீவியம் மாறட்டும். ஜெபம் ஏதோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. தேவ சமூகத்துல நான் பேசுகிறேன், அவரோடு பேசுகிற ஒரு விஷயம். ஏதோ ஐயாவோட தம்பியோட சிஸ்டர்ஸ் உங்களோட யாரும் பேசுறது இல்ல. நான் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன்.
வேதம் சொல்லுகிறது சங்கீதத்துல அது ஜெபம்ங்கிறது தூபமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 141:2 ஒருத்தங்க வெளிப்படுத்தும் விசேஷம் 5:8. 141:2 என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்கிறது. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்கிறது. வெளியே 5:8. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தையும் பரிசுத்தவான். தூப வர்க்கம் என்னது? சங்கீதம் 141:2 வாசித்தோம். ஜெபங்கள் தூபமாக இருக்குது. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் எல்லாம் அவர் சமூகத்துக்கு போகிற தூபம். ஆசரிப்பு கூடாரம் பாடம் நம்ம பார்த்துட்டோம். தூப பீடம் ஞாபகம் இருக்குங்களா? அப்ப பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் அவர் சமூகத்திலே தூபமாக இருக்குதுன்னு சொன்னா அவர் அந்த தூபத்தை நுகர்ந்து மகிழ வேண்டுமே ஒழிய ஒரு பொழுதும் அருவருப்பு என்று சொல்லக்கூடாது. அவர் அருவருப்பு என்று சொன்னால் அது மிக 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 மோசமான ஒரு நிலையை குறிக்கிறது. பான சகோதரர் சொல்ற தூபம் அப்படின்னா அது நறுமணத்தை கொடுக்கணும். வெளிப்படுத்தும் விஷயத்துல வாஸ்தவம் இல்லைங்களா? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களே அந்த தூபங்கள். நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் என்று சொன்னா நான் ஜெபிக்கிற ஜெபம் அவர் சமூகத்துக்கு தூபமாக இருக்க வேண்டும். அவர் நுகர்ந்து சந்தோஷப்படணும். என் மகன் ஜெபம் பண்றான், என் மகன் ஜெபம் பண்றான், நான் கேட்கட்டும் அப்படின்னு ஜெபம் அவர் நிக்கணுமே ஒழிய காதை அடைச்சுக்க கூடாது. மேகத்தை எடுத்து கவனமா இருக்கும். சரிங்களா? சோ நம்ம வளர்வதற்கான வெளிப்படுத்தும் விசேஷம் 22:11-12 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் பண்ணட்டும், பரிசுத்தம் உள்ள நீங்களோ இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஜெபத்துல வளர்வதற்கு நாம முடிவெடுப்போம். உதவி செய்வதற்கு கர்த்தர் தயாராக இருக்கிறார். சரியா? அவருடைய ஆவி நமக்குள்ளாக இருக்கிறது. ஜெப ஜீவியத்திலே வளர்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். எழுந்து ஜெபிக்கலாம். ஒரு விஷயம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க ஜெபிக்கும் போது எல்லாம் அந்த வார்த்தைகளை கவனிக்க. உங்க எல்லாரும் சார்பாகவும் இப்ப நான் ஜெபிக்க போறேன். அதான் ஜெபம். நம்ம எல்லாரும் சார்பாகவும் ஒருத்தர் ஜெபம் பண்ண போறாரு. கரெக்டா? அப்ப அவர் ஜெபம் பண்ண விட்டுட்டு நம்ம நிதானிச்சு அவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு கடைசியில் ஆமென்னு சொல்லணும். ஒருவேளை எனக்கு பிரியமில்லாதது அல்லது தேவ திட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத அவர் ஜெபம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜெபம் பண்றேன்னா நீங்க ஆமென்னு சொல்ல வேண்டாம். அவ்வளவுதான். ஆமென்னு சொல்லாம இருக்கிறது தான் இந்த எனக்கும் இந்த ஜெபத்துக்கு சம்மந்தம் இல்லை, தப்பா ஜெபம் பண்றாருன்னு அர்த்தம். நீங்க அதுக்காக கூப்பிட்டு உட்காந்து என்ன ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சிரிக்க வேணாம், கிண்டல் பண்ண வேணாம், கேள்வி பண்ண வேணாம். நான் ஆமேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நான் அந்த ஜெபத்தையும் நான் அங்கீகரிக்கிறேன். நான் ஆமேன்னு சொல்லலை அப்படின்னா நான் அந்த இந்த ஜெபத்தை ஐயா சொன்ன ஜெபத்தை நான் சொன்ன ஜெபத்தை அங்கீகரிக்கிறேன். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப ஆமேன்னா அப்படியே ஆக கிடவுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ ஒருவர் ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்தை கவனிக்கணும். அந்த ஜெபத்தை கவனிச்சு கரெக்டா சொல்றான். ஏன்னா எல்லா சபையினுடைய எல்லா சார்பாகவும் பாஸ்டர் ஜெபம் பண்றாரு. அப்ப பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை நம்ம கவனிக்கணும். என்ன ஜெபம் பண்றாரு, என்ன வார்த்தைகள் போறாங்க கவனிக்கணும். அதை கவனிச்சு அதற்கு கடைசியில் ஆமேன் போகக்கூடிய நம்ம இடையில நம்ம பாட்டுக்கு பேசுற அந்த முறைகள் கொஞ்சம் ஒழுங்குக்குள்ளாக நம்ம வரும் இல்லையா? ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசித்து அன்பு செய்து வழி நடத்துகிற வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளின் இரவு பொழுதுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது அந்த வேளையிலும் தேவரீர் எங்களுக்கெல்லாம் கொடுத்த சுக பலன் ஆரோக்கியங்களுக்காகவும் விசேஷமாக இப்படி சத்திய ஆவியினாலே எங்களுக்கு தந்த இந்த மகிமையான மேன்மையான சத்திய வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதம் பணிந்து நன்றி 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 என்று சொல்லுகிறோம் தகப்பனே. அதை காட்டிலும் மேலான வார்த்தைகள் எங்களுக்கு தெரியாது. ஆகையால் நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. ஜெபம் என்கிற ஒரு முறையை குறித்து திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசுநீர், நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் இருதய பலகையிலே எழுத எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு காதிலே வாங்கிவிட்டு மறு காதலே அதை விட்டுவிடாதபடி எங்கள் இருதய பலகையிலே எழுதப்பட உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஆண்டவர் ஜெபித்த ஜெப வாழ்க்கையை, ஜெப ஜீவியத்தை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தினுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் எங்களுக்கு நீங்களாக்கி எங்களை ஆசீர்வதித்து கூட வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் குடும்பமாக பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதித்து சுக பலன் ஆரோக்கியங்களை தந்து
இன்னும் சத்தியத்தின் பாதலைகளை தொடர்ந்து நித்தமும் நடத்தி ஆசீர்வதித்து உடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்த சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தல் வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் எங்கள் கண்மலையும் கர்த்தரும் ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் உன் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆசீர்வாதம். சுரேஷ் பாஸ்டர் கொடுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கிய வல்லமையும் இன்றைக்கு சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஐயா ஐயா ஃபர்ஸ்ட் இந்த வழியில் எடுத்துருங்க ஐயா, ஆஃப் பண்ணிடுங்க. சிவப்பு கலர் ஆஃப்